तिमिरान्तस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामीति नामिने। नामस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. பக்தர் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவத்துடைய 3ஆம் ஸ்கந்தம் 1ஆம் அத்தியாயத்தோட தொடர்ச்சி. இன்னைக்கு படிக்கிற ஸ்லோகம் 39 மற்றும் 40. யமா உதஸ்வே தனயோ பிரதாய பார்த்தை பிரதோ பஸ்மபி ரக்ஷிணீவ பிரேமாத உத்தாய மிருதே ஸ்வரிக்தம் பராத் சுபார்ணா இவ வஜ்ரிவக்ராத். தங்கள் சகோதரர்களால் காக்கப்பட்டு வரும் இரட்டை சகோதரர்கள் நலமாக இருக்கின்றார்களா? வஜ்ராயுதத்தை உடையவரான இந்திரனின் வாயிலிருந்து கருடன் அமுதத்தை பறித்ததைப் போலவே எதிரியான துரியோதனின் பிடியிலிருந்து தங்களுக்கு சேர வேண்டிய ராஜ்யத்தை பறித்து கொண்ட பிரதாவின் புத்திரர்களால் அவர்கள் பாதுகாக்கப்பட்டு வந்தனரா? அகோ பிரதாபி திரியதே அர்பகார்த்தே ராஜர்ஷிவர்யேன வினாபிதேன யஸ்து ஏக வீரோ அதிரதோ விஜிக்யே தனுர்விதீய ஸ்ருப ககுபஸ்சதஸ்ரஹ. ஓ பிரபுவே, பிரிதா இன்னும் உயிரோடன் தான் இருக்கின்றாளா? தந்தையை இழந்த தன் குழந்தைகளுக்காக மட்டுமே அவள் வாழ்ந்து வந்தாள். இல்லை என்றால் வில் அம்புகளின் உதவியினாலேயே தனியாக 4 திக்குகளையும் வென்ற மிகச்சிறந்த சேனாதிபதியான பாண்டு மகாராஜா. சேனாதிபதினா வரும். கிங் பாண்டு வாஸ் கிரேட்டஸ்ட் கமாண்டர். மிகச்சிறந்த சேனாதிபதியான பாண்டு மகாராஜா இல்லாமல் அவள் உயிர் வாழ்வது சாத்தியமல்ல. சரி, அப்போ இங்க நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு இந்த 2 ஸ்லோகத்துல. விதுர மகாத்மா தனது தீர்த்த யாத்திரையின் போது உத்தவரை சந்திக்கிறார். அப்போ உத்தவர்கிட்ட சில பல கேள்விகளை கேட்கின்றார். இந்த கேள்விகளை நாம ஏன் படிக்கணும்? இந்த கேள்விகளால நமக்கு என்ன பிரயோஜனம்? நமக்கு என்ன லாபம்? இன்னைக்கு பெரும்பாலும் கேள்விகள் கேட்கறதுனால என்ன லாபம்? பௌதிகமா ஏதாவது லாபம் இருக்கான்னு தான் பாக்குறாங்க. இன்னைக்கு கேள்வி கேட்கறது பூரா பௌதிக லாபம் என்ன? எங்க பணத்தை இன்வெஸ்ட் பண்ணலாம், எங்க பணத்தை முதலீடு செய்யலாம், எங்க இடம் வாங்கலாம், என்ன கார் வாங்கலாம், இந்த மாதிரி கேள்விகள் தான். என்ன மாதிரி, எனக்கு என்ன நன்மை? இன்னைக்கு என்ன பேசினாலும் என்ன எதை பத்தி விவாதிச்சாலும் இதனால எனக்கு என்ன பௌதிகமான நன்மை கிடைக்கும்? எனக்கு பௌதிகமான நன்மை என்ன? ஆன்மீகத்துல கூட ஆன்மீக வாழ்க்கைன்னு நுழையறதுல, ஆன்மீக பாதையில கூட இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, சமயங்களை பின்பற்றுறவங்க, பல்வேறு மார்க்கங்களை பின்பற்றுறவங்க, இந்துன்னு சொல்லி இந்து தர்மத்தை, அதாவது சனாதன தர்மம் இந்து தர்மம் ஆயிடுத்து. இந்த சனாதன தர்மத்தை பின்பற்றுறதுனால எனக்கு என்ன நன்மை? நான் கிறிஸ்துவ மார்க்கத்தை பின்பற்றினா எனக்கு என்ன நன்மை? நாம் இஸ்லாம் மார்க்கத்தை பின்பற்றினா அதுல எனக்கு என்ன நன்மை? இந்த எனக்கு என்ன நன்மைங்கிறத பௌதிகமான தளத்திலேயே தான் பாக்குறேன். இத பின்பற்றினா எனக்கு பௌதிக வசதி கிடைக்குமா? நான் இந்த உலகத்துல நல்ல வசதியா வாழ முடியுமா? கஷ்டமே இல்லாம இந்த உலகத்தை அனுபவிக்கலாமா? எனக்கு
இந்த மார்க்கத்தை பின்பற்றதுனால இந்த கடவுளுடைய அருளால என்னுடைய பௌதிக தேவைகள்லாம் பூர்த்தி அடைஞ்சிருமா? அப்படி ஒரு மார்க்கத்தை பின்பற்றிட்டு இருக்கும்போது அவங்களுடைய தேவைகள் பூர்த்தி அடையாத போது இன்னொரு மார்க்கத்துக்கு போறாங்க. உதாரணத்துக்கு, நான் இவ்வளவு காலமா இந்த இந்து மார்க்கத்தை பின்பற்றினேன், இந்து இந்து தர்மத்தை பின்பற்றினேன். அது சனாதன தர்மம்னு கூட அவங்களுக்கு தெரியாது. சனாதன தர்மம் தெரியாம நான் இவ்வளவு காலம் இந்து தர்மத்தை பின்பற்றினேன், நான் இந்து கடவுள்களை வழிபட்டேன், ஆனா என் கஷ்டம் தீரல, என்னுடைய வேண்டுதல் நிறைவேறல, என் பிரார்த்தனை எல்லாம் நிறைவேறல. அப்ப ஏன் நான் இன்னொரு மார்க்கத்துக்கு போக கூடாது? அப்ப அந்த மார்க்கத்து கடவுளாவது என்னுடைய பிரார்த்தனையை கேட்பாங்களா? அந்த மார்க்கத்து கடவுளாவது என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய மாட்டாங்களா? அந்த மார்க்கத்து கடவுளாவது எனக்கு அனுகிரகம் பண்ண மாட்டாரா? அதுக்கப்புறம் இனி ஒரு மார்க்கத்துக்கு போறது. இப்படி எதுவுமே நடக்காத பட்சத்துல அவங்க கடவுளே இல்லைன்னு சொல்றது. தங்களுடைய பௌதிக தேவைகள் பூர்த்தி அடையாத பொழுது, தங்களுடைய பௌதிக ஆசைகள் நிறைவேறாத பொழுது என்ன ஆயிடுது? அவங்களுக்கு ஒரு மார்க்கத்தை பின்பற்றி கொண்டிருக்கும் போதே அது மேல நம்பிக்கை இல்லாம போயிடுது. இல்லான பேரளவான நம்பிக்கையில தான் பின்பற்றுறாங்க. ஒண்ணு அந்த மார்க்கத்தை விட்டுட்டு கடவுளே இல்லைன்னு போய் நாத்திகன் ஆயிடுவாங்க, இல்லாட்டி வேறொரு மார்க்கத்துக்கு போவாங்க. அங்க போய் என்னாச்சு? அங்க போயும் இவங்களுடைய இது பூர்த்தி ஆகல. ஒருவேளை பூர்த்தி அடைஞ்சதுன்னா இந்த கடவுள் செய்யல, அந்த கடவுள் தான் செஞ்சாரு அப்படின்னு பொய் பிரச்சாரம், தவறான பிரச்சாரம் செய்யறது. கடவுள் ஒருத்தர் தான், பகவான் இறைவன் ஒருத்தர் தான். பகவானுடைய உலகம் ஆத்மீக லோகம், வைகுந்த தாமம், கோலோக பிருந்தாவனம். அத கிறிஸ்தவர்கள் பரலோகம்னு சொல்றாங்க. ஆனா அவங்களுக்கு பகவானுடைய பரலோகம் எப்படி இருக்கும், அங்க பகவான் எப்படி இருப்பாரு, அவருடைய லீலைகள் என்ன, எதுவுமே தெரியாது. ஆனா பரலோகத்தை பற்றி பேசுறாங்க. சில மார்க்கத்துல, இஸ்லாம் போன்ற மார்க்கத்துல சொர்க்கத்தை பத்தி பேசுறாங்க. ஆனா நம்முடைய சனாதன தர்மத்துல நினைவு கெட்டாத காலத்திலிருந்தே பகவானுடைய பல்வேறு வைகுந்த லோகங்கள், பல்வேறு கிரக அமைப்புகள், அந்த கிரக அமைப்பில் வாழக்கூடிய பல்வேறு ஜீவராசிகள், அந்த கிரகத்தை ஆளும் தேவதைகள், பல்வேறு தேவதைகள், இதை பற்றிய தகவல்கள் எல்லாம் எண்ணற்ற புராணங்கள் இருக்கு. குறிப்பா பாகவத புராணத்துல விவரமாவே இருக்கு. அப்போ நம்முடைய சனாதன தர்மம் ஒரு சயின்ஸ், ஒரு விஞ்ஞானம். இந்த விஞ்ஞானம் என்ன சொல்லுது? எந்த வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு, எந்த செயலுக்கும் அதற்கான எதிர்வினை உண்டு. அப்ப அதே போலதான் இது எங்கிருந்து வந்தது இந்த ஸ்டேட்மெண்ட்? எவ்ரி ஆக்ஷன் இஸ் அ கரஸ்பாண்டட் ரியாக்ஷன். ஒரு செயலுக்கும் அதன் எதிர்வினை உண்டுங்கிறது எங்கிருந்து வந்தது? சாஸ்திரத்துல இருக்கு. நீ நல்ல விதமான செயல்களை செய்தால் அதற்கான பலனை அனுபவிப்பாய், நீ தீய செயல்களை செய்தால் அதற்கான பலனை அனுபவிப்பாய். அப்போ பாவங்கள் செய்தால் அதற்கான பலனை அனுபவிப்பாங்க, புண்ணியங்கள் செய்தால் அதற்கான பலனை அனுபவிப்பாங்க. பாவம் செய்பவர் அதற்கான வினையை என்ன வினை ஆற்றினாரோ அதற்கான வினையை சந்திக்கிறார். வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான். இல்லையா? தமிழ்ல சொல்லியிருக்காங்க. என்ன திணை போட்டோமோ அந்த திணை தான் வரும். அதே மாதிரி நாம் எந்த மாதிரி செயல் செய்யறோமோ அதற்கான வினையை நாம் சந்திப்போம். அப்ப கர்ம வினை, என்னுடைய செயல் அதற்கான பலன், என்னுடைய செயல் அதற்கான வினை. இன்னைக்கு பெரும்பாலும் மக்கள் மத்தியில் இதுக்கு நம்பிக்கை இல்லாம போயிடுச்சு. கர்மாவாவது, கர்ம வினையாவது, பாவமாவது, புண்ணியமாவது, இருக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் அனுபவிச்சிருங்க, ஒரு நாள் நீங்க செத்து போறீங்க, அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சு போயிடும். இதுதான் ரிஷபதேவ மகாராஜா ஸ்ரீமத் பாகவதம் 5ஆம் ஸ்கந்தத்துல சொல்றாரு. நூனம் பிரமத்த குருதே விகர்மா ஏ இந்திரிய பிரீத்த ஆத்மனோயம். நூனம் பிரமத்தா, பிரமத்தான பித்து பிடிச்சிருக்கிறது. எதுல பித்து பிடிச்சிருக்காங்க? பௌதிக விஷயங்கள்ல அனுபவிக்கணும், புலன்ப விஷயம் அனுபவிக்கணும், அதற்கான திட்டங்கள் தீட்டணும். சோ இந்த மாதிரி பௌதிக விஷயங்கள்ல, புலன்ப விஷயங்கள்ல அதற்கான திட்டங்களை தீட்டுறதுல பித்து பிடிச்சிருக்கிறவங்க பூனம் பிரமத்த குருதே விகர்மா ஏ இந்திரிய பிரேத்த ஆத்மனோயம். இந்த புலன்களை எப்படியாவது திருப்தி செஞ்சிடலாமா? இந்த புலன்களை திருப்தி பண்றதுக்கு ஏதாவது வழி இருக்கா? அதுக்கு எந்த வேணாலும் பண்ணலாம். விகர்மா, பகவத்கீதையில 3 விதமான கர்மா சொல்லியிருக்கு. பகவத்கீதையில 3 விதமான கர்மா: கர்மா, ஆகர்மா,
விகர்மா. கர்மா, அகர்மா, விகர்மா. சரி, இப்போ பதில் தெரிஞ்சவங்க கை தூக்குங்க. கர்மானா என்னது? பதில் தெரிஞ்சவங்க கை தூக்குங்க, இல்ல சாட் பாக்ஸ்ல போடுங்க. பக்தி சாஸ்திரி மாணவர்களா இருந்தா சொல்றாங்களான்னு பார்ப்போம். கர்மா என்றால் என்ன? நம்முடைய வினைப்பயன். இன்னும் தெளிவா சொன்னா ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதையில என்ன சொல்லியிருக்கு? புண்ணிய செயல்கள். அதாவது சாஸ்திரத்துக்கு உட்பட்ட, சாஸ்திரங்கள்ல சொல்லி இருக்கிற, வேதங்கள்ல சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிற செயல், அதாவது புண்ணிய செயல்கள். இது கர்மா. சரி, அப்ப விகர்மானா என்னது? பதில் தெரிஞ்சவங்க கை தூக்குங்க. அடுத்தது விகர்மா என்றால் என்ன? விகர்மா நம்ம செய்யக்கூடாத செயல்கள். சாஸ்திரத்திலே பரிந்துரைக்காத செயல்கள், சாஸ்திரத்துக்கு புறம்பான செயல்கள், பாவகரமான செயல்கள், அநியாயம் அட்டூழியப்பட்ட செயல்கள் விகல்பம். சரி, அடுத்தது அகர்மான என்னது? வேற யாராவது பதில் சொல்லுங்க. அகர்மான என்னது? அகர்மா. விஜயா வத்சலா மாதாஜி. பக்தி தொண்டுதான் பிரபு. கிருஷ்ண உணர்வில் செயலாற்றுவது அகர்மா. அந்த கர்மாக்கு வினையே கிடையாது. கர்மா, எந்த கர்மாவுக்கு வினையே கிடையாது? கிருஷ்ண உணர்வில் செயலாற்றுவது அல்லது பக்தி தொண்டில் ஈடுபடுவது, பக்தியோடு செயல் பண்ணுவது. கர்மானா செயல். சோ பக்தி தொண்டில் ஈடுபடக்கூடியது அல்லது கிருஷ்ணனுடைய திருப்திக்காக, கிருஷ்ண உணர்வில் செயலாற்றுவது அல்லது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் திருப்திக்காக செயலாற்றுவது அல்லது எந்த பற்றுதலும் கொள்ளாம வெறுமனே ஆன்மீக முன்னேற்றத்துக்காக, கிருஷ்ண உணர்வுல முன்னேற்றம் அடைகிறதுக்காக செய்வதற்குரிய செயல்கள் எல்லாம் அகர்மா. அகர்மா. அந்த கர்மால பாதிப்பே கிடையாது. பலநோக்கு செயல்லையும் பாதிப்பு உண்டு. சாஸ்திரத்துல சொன்ன செயலை பண்ணாலும் பாதிப்பு உண்டு. சாஸ்திரத்துல சொல்லி இருக்கே, அதான பண்ணுனேன், இந்த யாகம் பண்ணேன், இதுக்கு இந்த நோக்கத்துக்காக பண்ணேன், இந்த பூஜை பண்ண இந்த நோக்கத்துக்காக பண்ண, இந்த சாஸ்திரத்துல சொல்லி இருக்கே, குழந்தைக்கு வேண்டி இந்த யாகம் பண்ணலாம், அப்புறம் வீடு கட்டுறதுக்கு அந்த யாகம் பண்ணலாம், இடம் வாங்குறதுக்கு இந்த பூஜை பண்ணலாம், எல்லாம் சொல்லியிருக்கே. அதெல்லாம் பலநோக்கு கர்மா. அந்த பலநோக்கு கர்மா ஃப்ரூட்டிவ் ஆக்டிவிட்டி. பலநோக்கு கர்மா செய்யறவங்க அந்த பலனை அடைவாங்க. ஆனா அது தற்காலிகமானது. காங்ஷந்த கர்மனாம் சித்தி யஜந்த இக தேவதா ஷிப்ரங்கி மானுஷே லோகே சித்திர் பவதி கர்மஜா. காங்ஷந்த கர்மனாம் சித்தி, செயலுடைய பலனை எப்படியாவது அனுபவிக்க வேண்டும், நான் எப்படியாவது பௌதிகத்துல புலன்பத்து அனுபவித்தே ஆக வேண்டும், என் புலன்பத்துக்கு எந்த தடையும் இருக்கக்கூடாது, எனக்கு அழகான மனைவி கிடைக்க வேண்டும், எனக்கு அழகான கணவர் கிடைக்க வேண்டும், நான் நல்ல பெரிய வியாபாரம் பண்ணி வியாபாரத்துல பெரிய ஒரு கோடீஸ்வரனா வரணும், இல்ல லட்சாதிபதி ஆகணும், ஆயிரக்கணக்கா சம்பாதிக்கணும், இப்படி எல்லாம் ஆசைப்படுறவங்க ஒரு குறிப்பிட்ட தேவதையை போய் அந்த தேவதையை வழிபட்டு அதற்கான வரங்களை பெற்றுக் கொள்ளலாம். காங்ஷந்த கர்மனாம் சித்தி யஜந்தைக தேவதா க்ஷிப்ரங்கி மானுஷே லோகே. அது சீக்கிரமாவே கிடைக்கவும் செய்யலாம். ஆனா இதெல்லாம் தற்காலிகமானது. பகவத்கீதையில பகவான் என்ன சொல்றாரு? தேவர்கள் தற்காலிகமானவங்க, தேவர்கள் கொடுக்கிற வரமும் தற்காலிகமானது, இந்த ஜட உலகம் தற்காலிகமானது, நாமும் இந்த மனித வாழ்க்கையும் தற்காலிகமானது, இந்த ஜட உடலும் தற்காலிகமானது. இப்படி எல்லாமே தற்காலிகமான இடத்துல நிரந்தரமான தீர்வு காண்றது எப்படி? நிரந்தரமான தீர்வு காணவே முடியாது. அப்ப பக்தி தொண்டுங்கிற பாதைக்கு வந்தா மட்டும்தான், கிருஷ்ண உணர்வுல செயலாற்றுவதால் மட்டும்தான் இந்த தற்காலிகமான தேவைகளை எல்லாம் தாண்டி வாழ்க்கையில நிரந்தரமானது, சனாதனா. ஜெய ஜெகநாத் சுவாமிக்கு சனாதனா. எதெல்லாம் சனாதனா? கிருஷ்ணர் சனாதனா, ஜீவாத்மா சனாதனா, அப்புறம் பக்தி தொண்டு சனாதனா, பகவானுக்கு நமக்குள்ள உறவு சனாதனா, நித்தியமான தர்மம், சனாதன தர்மம். அப்ப இதுதான் உன்னதமானது. இந்த லட்சியம் தான் உன்னதமானது. அதாவது வாழ்க்கையின் மிக உயர்ந்த குறிக்கோள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை அடைவதுதான் மனித வாழ்க்கையின் ஒரே குறிக்கோள். மனித வாழ்க்கையின் ஒரே குறிக்கோள் என்னது? பகவான் கிருஷ்ணரை அடைவது. அதுதான். அதனை நோக்கி அழைத்து செல்றதுக்கு தான் தர்மங்கள்லாம். அது பிராமண தர்மமோ, சத்திரிய தர்மமோ, வைசிய தர்மமோ, சூத்திர தர்மமோ, எந்த தர்மமா இருந்தாலும் அந்த தர்மம் எதனை நோக்கி அழைத்து செல்ல வேண்டும்? கிருஷ்ணரை நோக்கி அழைத்து செல்ல வேண்டும்.
தர்மசனுஷ்டிதா பும்ச விஷக்ஷேன கதாசுயா நோத்பாதையே எதிரதிம் ஸ்ரமையை வகி கேவலம். நம்ம பின்பற்றக்கூடிய தர்மம் வந்து கிருஷ்ணரை பற்றிய ஒரு ஈர்ப்பு ஏற்படல. நாம் பின்பற்றக்கூடிய தர்மத்தினால அந்த தர்மம் கிருஷ்ணரை நோக்கி நம்மை அழைத்து செல்லல, அல்ல பகவானை ஈர்க்கிறதுக்காக பண்ணல அப்படின்னு சொன்னா அது சிம்பிளி வேஸ்ட் ஆஃப் டைம், வெறுமனே கால வரையது. தர்ம சனுஷிதா பும்சா விஷக்ஷேன கதாசியா நோத்பாதையே திரி ஸ்ரம எய்வகி கேவலம், சிம்பிளி வேஸ்டா, வெறுமனே கால வரையுது. அதே சமயம் ஒருத்தர் எந்த தர்மத்தை பின்பற்றி கொண்டிருந்தாலும், அவர் அவர் வந்து பிராமண தர்மத்தை பின்பற்றாரோ, சத்திரிய தர்மத்தை பின்பற்றாரோ, வியாபாரிகளுடைய தர்மத்தை பின்பற்றாரோ, இல்ல தொழிலாளர் பிரிவு பிராமணா சத்திரியா வைஷ்யா சூத்ரா, அவர் எந்த கேட்டகரியில இருந்தாலும் அத பும்பிர் துஜஸ்ரேஷ்டா வர்ணாஷ்டம விபாகஷா சானுஷிதஸ்ய தர்மஸ்ய சம்ஷிதிர் ஹரிதோஷனம். நம்ம பின்பற்றக்கூடிய தர்மம் பகவானுடைய திருப்திக்காக இருக்கு. இதுதான் சனாதன தர்மம் கற்பிக்கிறது. சனாதன தர்மம் என்ன கற்பிக்குது? நாம் செய்யக்கூடிய செயல் இறைவனை திருப்திப்படுத்துறதுக்காக. அப்ப இறைவனை நான் திருப்தி செய்ய வேண்டுமானால் நான் அவர் மேல அன்பு செய்யணும். பகவான் மேல அன்பு செஞ்சாதான் அவரை திருப்திப்படுத்தணுங்கிற எண்ணமே வரும். இன்னைக்கு எவ்வளவு பேர் பகவான் மேல அன்பு செய்யறோம்? இன்னைக்கு நிறைய பேர் பகவான் யாருன்னே தெரியாது. இன்னைக்கு நிறைய பேர் யார் யாரையோ பகவானை நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. சினிமா நடிகர், விளையாட்டு வீரரு, ரோட்ல போறவரு, பக்கத்து வீட்டுக்காரு, சாமியாரு எல்லாம் பகவான் ஆயிட்டாங்க. ஆமா பகவான், ஐயா பகவான், அப்பா பகவான், ரோட்ல போறவங்க. சோ பகவான்ங்கிறது அவருக்கு நிகரானவர் யாரும் கிடையாது. கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம், கிருஷ்ணர் தான் ஸ்வயம் பகவான். சோ கிருஷ்ணர் ஸ்வயம் பகவானா இருக்கிறதுனால அவருக்கு நிகரானவரோ அவரை விட உயர்ந்தவரோ யாரும் கிடையாது. அவருக்கு நிகரானவரோ அவரை விட உயர்ந்தவரோ யாருக்கு. ஆனா இந்த பாடம் இன்னைக்கு இல்ல. இந்த பாடம் இன்னைக்கு வந்து பள்ளிக்கூடங்கள்ல, கல்லூரிகள்ல, பல்கலைக்கழகங்கள்ல இல்லாதனால மக்கள் இதுக்கு மேல நம்பிக்கையெல்லாம் போயிட்டு. இன்னைக்குள்ள கல்வி திட்டம் வந்து நாத்திகர்களை உருவாக்குகின்றது, நாத்திக கலாச்சாரம். சரி, அப்போ இந்த இந்த மார்க்கங்களை பின்பற்றுவது எதற்காக அப்படின்னா பௌதிக நோக்கத்துக்காக அல்ல. கலியுகத்துல பெரும்பாலும் மக்கள் எதுக்காக ஒரு மார்க்கத்துல இருக்காங்க? ஏன் ஒரு மார்க்கத்தை விட்டு இன்னொரு மார்க்கத்துக்கு போறாங்க? ஏன் ஒரு மதத்தை விட்டு இன்னொரு மதத்துக்கு மாறுறாங்க? இன்னைக்கு நிறைய மத மாற்றங்கள் நடக்குது. ஒரு மதத்துல இருந்து ஒரு மதத்துக்கு மாறுறாங்க, ஒரு மார்க்கத்துல இருந்து இன்னொரு மார்க்கத்துக்கு மாறுறாங்க. காரணம், முதல்ல அவங்க மதத்துல இருக்கிற நம்பிக்கை இல்ல, அதை வந்து கரெக்டா போதிக்கல, சொல்லி கொடுக்கல. இந்த சனாதன தர்மம் எவ்வளவு உயர்ந்தது, எவ்வளவு பழமையானது. மற்ற மார்க்கங்கள்லாம் சமீபத்துல தோன்றியது. அது பௌத்த மார்க்கமோ, ஜைன மார்க்கமோ, இஸ்லாம் மார்க்கமோ, கிறிஸ்தவ மார்க்கமோ ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் தான். ஒரு 2000 வருஷம், 2500 வருஷம், 1500 வருஷம் அப்படி சொல்லலாம். ஆனா சனாதன தர்மம் எப்ப தோன்றியதுன்னு யாருமே சொல்ல முடியாது. சனாதன தர்மம் எப்ப தோன்றியதுன்னு யாருமே சொல்ல முடியாது. வேணா பகவத்கீதை நமக்கு கிடைச்சது 5000 வருஷத்துக்கு முன்னாடி. பகவத்கீதையே நமக்கு கிடைச்சது 5000 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த பூலோகத்துல கிடைச்சது, நமக்கு கிடைச்சது. அப்ப அதுக்கு முன்னாடி இருந்தே புராணங்கள் இருக்கு, வேதங்கள் இருக்கு, உபனிஷத்துகள் இருக்கு, இதிகாசங்கள் இருக்கு. இதெல்லாம் எப்ப தோன்றியது? இதனுடைய போதனைகள் என்ன? இது தவற விட்டதுதான் இன்னைக்குள்ள இந்த பேரளவான இந்து தர்மத்தோடைய வீழ்ச்சி. நாளுக்கு நாள் வந்து இந்து தர்மம் வந்து, அதாவது சனாதன தர்மம், இந்த சனாதன தர்மங்கிற வார்த்தையே போயிடுச்சு. அது இந்து தர்மம்னு ஆயிடுச்சு. அதுல கூட இன்னைக்கு இருக்கிற பெரும்பாலான மக்கள், ஏறக்குறைய பெரும்பாலான மக்களுக்கு இது மேல நம்பிக்கை இல்லை. காரணம், இதனுடைய தர்மத்தை வந்து ப்ராப்பரா கரெக்டா கொண்டு போய் சேர்க்கல. அதெல்லாம் நடந்தது. உயர்ந்த குலத்தவர்கள் வந்து பிராமணர்களுடைய வீழ்ச்சி, சத்திரியருடைய வீழ்ச்சி, கலியுகத்தோடைய தாக்கம். கலி வந்து நாளுக்கு நாள் வேகமா வளர்ந்துகிட்டு, கலி வந்து நாளுக்கு நாள் வேகமா வளர்றதுனால உண்மையான தர்மத்துக்கு இங்க மதிப்பு இருக்காது. இத வந்து பகவத்கீதையினுடைய 16ஆம் அத்தியாயத்துல பகவான் சொல்றாரு, தெய்வ அசுர இயல்பு. தெய்வீகமான குணம் உள்ளவங்க எப்படி இருப்பாங்க, அசுர குணம் உள்ளவங்க எப்படி இருப்பாங்க?
அசுர குணம் உள்ளவங்க தான் அதிகமா இருப்பாங்க கலியுகத்துல. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? சாதுக்களை வந்து மதிக்க மாட்டாங்க, சினிமா நடிகரை மதிப்பாங்க. சாதுக்கள்ட்ட இருந்து கேட்க மாட்டாங்க, சினிமா நடிகர் என்ன சொல்றாரோ கேட்பாங்க. அதுக்கு தகுந்த போலதான் கலியுகத்துல சாதுக்களும் இருக்காங்க. ஏன்னா சினிமா நடிகர் திரையில நடிக்கிறாரு, சாது வந்து நிஜத்துல நடிக்கிறார், அவ்வளவுதான் வித்தியாசம். கலியுகத்துல வந்து பேரளவான சாதுக்கள். சினிமா நடிகர் திரையில் நடிக்கின்றார், சாது வந்து இயல்பா நடிக்கிறார். அதனால மக்கள் மத்தியில் சாதுக்கள் மேலே நம்பிக்கை குறைஞ்சிருச்சு. ஓ, இவர் ஏமாத்தக்கூடியவரா இருப்பாரோ, அந்த மாதிரிதான் நிறைய சாதுக்கள் இருக்காங்க. அதனால உண்மையான சாதுக்களுடைய பேச்சை இன்னைக்கு மக்கள் கேட்க தயாரா. இப்ப உதாரணத்துக்கு சொல்றோம் இல்லையா, ஒரு போலீஸ்காரர் லஞ்சம் வாங்கினாரு, போலீஸ்காரங்களே மோசமானவங்க. ஒரு டாக்டர் வந்து மருத்துவம் சரியா பண்ணல, இந்த மருத்துவமே இப்படிதாங்க. ஒரு டீச்சர் வந்து ஸ்கூல்ல ஒழுங்கா பாடம் நடத்தல, அந்த ஸ்கூலே இப்படிதாங்க. அப்போ ஒரு ஒரு சில நபர்கள் ஒரு சில நபர்கள் போலியான சாதுக்கள் செய்யக்கூடிய அஹ், தவறுகளால, அவங்களுடைய செயல்பாடுகளால பெரும்பாலும் மக்கள் சாதுக்களே மோசம் நினைக்கும். ஆனாலும் கலியுகத்துல அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான ஆச்சாரிய சம்பிரதாயங்கள் இருக்கத்தான் செய்து, அந்த அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான ஆச்சாரிய சம்பிரதாயத்துல உண்மையான சாதுக்களும் இருக்கத்தான் செய்யறாங்க. ஸ்ரீ வைஷ்ணவம், பிரம்ம மாத்துவ கௌடிய வைஷ்ணவம், மாதுவ சம்பிரதாயம், இந்த சம்பிரதாயங்கள்ல இருக்கத்தான் செய்யுது. அப்ப இந்த சம்பிரதாயத்துல உண்மையான சாதுக்களும் இருக்காங்க. அப்ப நம்ம உண்மையான சாதுக்களை தேடி போய் அவங்ககிட்ட இருந்து கேட்கணும். ஆனா மக்களுக்கு இன்னைக்கு நேரம் இல்ல, உண்மையான சாதுக்களை தேடி போறதுக்கு மக்களுக்கு நேரம் இல்ல. அதனால சாதுக்கள் மக்களை தேடி வர்றது மாதிரி ஆயிடுச்சு. சாதுக்கள்லாம் மக்களை தேடி வரணும்னு ஆயிடுச்சு. சரி. சோ இப்படி கலியுகத்துல எல்லாருடைய கேள்வியும் எதை மையமா வச்சிருக்குன்னா, எனக்கு என்ன நன்மை? நான் இவ்வளவு காலம் இந்துவா இருந்தேன், நான் கிறிஸ்டினா மாறிட்டேன்னா எனக்கு அரசாங்க வேலை கிடைச்சிருமா? எனக்கு வரதட்சணையே இல்லாம பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்களா? அழகான பொண்ணு கிடைச்சிருமா? இல்ல எனக்கு நிறைய பொண்ணையும் கொடுத்து பொண்ணையும் கொடுத்து பெண்ணையும் கொடுத்து பொண்ணையும் கொடுத்து என்ன வந்து ஏத்துக்குவாங்களா? இந்த மாதிரி ஏதேனும் பௌதிக எதிர்பார்ப்பு இன்னைக்கு ஏன் வந்து பெரும்பாலும் இருக்கிற மக்கள், பெரும்பாலும் அவங்க எந்த மார்க்கத்தை பின்பற்றி கொண்டிருந்தாலும், பிரபுபார் என்ன சொல்றாரு, இன்னைக்கு பெரும்பாலும் மக்கள் என்ன மார்க்கத்தை பின்பற்றிட்டு இருந்தாலும் அதனால எனக்கு என்ன பௌதிகமான நன்மை? இதுதான் கலியுகத்துடைய சிம்டம், அடையாளம். கலியுகத்தோட அடையாளம் என்னன்னா, இந்த மார்க்கத்தை பின்பற்றினா எனக்கு என்ன பௌதிகமா கிடைக்கும்? முன்னெல்லாம் எப்படி இருந்ததுன்னா, இந்த மார்க்கத்தில் போனா நான் இறைவனை அடையலாமா? முன்ன எதுக்காக இந்த மார்க்கங்கள்லாம் ஏற்பட்டது அப்படின்னா, எல்லா மார்க்கமும் ஏற்பட்டது இறைவன் மேல அன்பு செய்வதற்கு, இறைவனை அடைவதற்காக. சனாதன தர்மத்தை விட்டு விலகுனவங்க யாரெல்லாம் சனாதன தர்மத்தை விட்டு விலகிட்டாங்களோ, யாரெல்லாம் மனிதர்கள் மனிதனாவே வாழாம விலங்குகளா வாழ்றாங்களோ, அந்த மாதிரி மக்களை நன்வழிப்படுத்துவதற்காக சில இடங்கள்ல சில மார்க்கங்கள் தோன்றியது. அது இஸ்லாம் மார்க்கமோ கிறிஸ்துவ மார்க்கமோ. இது எதற்காக தோன்றியது? மனிதனை மனிதனாக வாழ வைக்க வேண்டும். ஓ, சனாதன தர்மத்துக்கும் மற்ற மார்க்கத்துக்கு என்ன வித்தியாசம்னு சொல்லிருக்கு. சனாதன தர்மத்துக்கும் மற்ற மார்க்கத்துக்கு என்ன வித்தியாசம்? மற்ற மார்க்கத்தை பின்பற்றுறவங்க குறைந்தபட்சம் அவங்க மனிதனை மனிதனாக வச்சிருக்கிறதுக்காக, நீ மனிதனா வாழ, விலங்கா வாழாத. அது இஸ்லாம் மார்க்கம் சரி கிறிஸ்தவ மார்க்கம் சரி என்ன போதிக்குதுன்னா, நீ மனிதனா வாழு, மிருகமா வாழாத. ஆனா துரதிருஷ்டவசமா அவங்க என்ன பண்ணிடுறாங்க, அந்த மார்க்கத்துடைய கோட்பாடுகளை பின்பற்றுறது, அந்த மார்க்கத்திலிருந்து விலங்காத வாழ்க்கை. அதே போல சனாதன தர்மம்ங்கிறது மனிதனை மனிதனாக வாழ வைப்பது மட்டுமல்ல, அவனை புனிதனாக்கி அவனை பக்தனாக்கி அவனை வந்து பகவானுடைய தாமரை திருப்பாதத்தை அடைய வைக்க. சனாதன தர்மத்துடைய ஸ்பெஷல் என்னன்னா, சனாதன தர்மத்துடைய சிறப்பு என்னன்னா, இந்த சனாதன தர்மத்தை பின்பற்றுறவங்க, பகவத்கீதை பாகவதம் பின்பற்றுறவங்க, இதிகாச புராணங்களை பின்பற்றுறவங்க, மனிதர்கள் மனிதனா மட்டும் வாழ்றது இல்ல, அவன் மனிதனாய் அவன் புனிதனாய் அவன் பக்தனும் ஆகி விடுகிறான். மிருக வாழ்க்கையிலிருந்து மனித வாழ்க்கை, மனித வாழ்க்கையில் புனிதப்படுத்தி கொண்டு பக்தனாவன்.
ஆனா மற்ற மார்க்கத்துல பாருங்க, அவன் அந்த மார்க்கத்தை பின்பற்றுவது அவன் அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் அவன் சமூக ரீதியா அவன் நல்ல மனுஷனா வாழட்டும். ஆனா விலங்குகளை கொல்வது எவ்வளவோ மோசமான விஷயங்கள். அதே போல இன்னைக்கு சனாதன தர்மம்னா என்னன்னே தெரியாம இந்துவா இருக்கிறவங்க கூட விலங்கா வாழ ஆரம்பிச்சிட்டு, சுபகாரியங்கள்ல போய் விலங்கு கொண்டு சாப்பிடுறாங்க இல்லையா? பொங்கல் பண்டிகை வந்து ரொம்ப சுபகரமான நாள், அதுல அடுத்த நாள் கறி நாள்னு ஒண்ணு வச்சுக்கிட்டாங்க. இவங்களா சேர்த்திக்கிறது எல்லாம், இவங்களா சேர்த்திக்கிறது. அப்புறம் தீபாவளி அன்னைக்கு அசைவ உணவு சாப்பிடுறது, கல்யாண வீட்டுல அசைவ உணவு போடுறது. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இ- சாஸ்திரம் என்ன சொல்லுது அதை விட்டு இவங்களா ஒண்ணு உற்பத்தி பண்ணிக்கிறது. அஹ்? காது குத்துக்கு கடா வெட்டுறது, வேண்டுதல் சொல்லி கடா வெட்டுறது. ஏன் கடா வெட்டுமோ உங்க பையனை வெட்டுங்களேன், ஏன் ஆடு மாடு தான் வெட்டுமா? 2 3 பையன் இருந்தா ஒரு பையனை பலி கொடுங்க. ஏன் ஆடு ஆடு வளர்க்குறீங்க, ஆடு வளர்க்குறீங்க, கோழி வளர்க்குறீங்க, மாடு வளர்க்குறீங்க. அது வளர்க்கும் போது சொல்லுவாங்க எங்க பிள்ளை மாதிரி பாத்துக்கணும், கடைசியில் கொண்டு கழுத்தை வெட்டி உங்க பையனை வளர்த்துட்டு அப்படி வெட்டுவீங்களா? அதுக்கு பதில் கிடையாது இல்லையா? என்ன சொல்லுவோம், ஒரு பைத்தியம் சொன்னான், ஒரு அரசியல்வாதி, ஒரு பைத்தியம். முதல் மீட்டிங்ல என்ன சொன்னா, நாங்க வந்து எங்க குடும்பத்துல ஒண்ணு மாதிரி மாடு வளர்க்குறோம், பசு வளர்க்குறோம். அடுத்த மீட்டிங்ல சொல்றா நாங்க வளர்க்கறதே வெட்டுறதுக்கு தான். அப்ப இந்த மாதிரி பைத்தியங்கள் ஊர் உலகத்துல நிறைய இருக்கிறதுனால இந்த பைத்தியங்களை பின்பற்றக்கூடிய பைத்தியங்களும் பாவமா தான் இருக்கு. நிறைய பைத்தியங்கள் இருக்கு நாட்டுல. இன்னைக்கு மேடையில ஒரு பேச்சு, நாளைக்கு மேடையில ஒரு பேச்சு. விஸ்வாச நைவ கர்த்தவியம் ஸ்திரிசு ராஜகுலஸ்ய. சாணக்கிய பண்டிதர் என்ன சொல்றாரு, இவங்க 2 பேர்ட்டையும் விசுவாசம் வைக்காதீங்க. யார் 2 பேர்ட்டையும் விசுவாசம் வைக்க கூடாது? விஸ்வாச நைவ கர்த்தவியம், விஸ்வாச நைவ கர்த்தவியம். யாரு 2 பேர்ட்ட விசுவாசம் வைக்காத? ஸ்திரிசு ராஜகுலஸ்ய, பெண்கள்கிட்டயும் அரசியல்வாதிட்டையும். பெண்கள்கிட்ட ஏன் சொன்னான்னு எனக்கு தெரியாது, அந்த சர்ச்சைக்குள்ள நான் போக விரும்பல. அப்புறம் கடைசியில இந்த சாமி வந்து இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் வெளியே எடுத்துட்டு பாருங்க, இவங்க பெண்களை இழிவுபடுத்திட்டாங்க, கொடி பிடிக்க வருவாங்க. சோ அந்த சர்ச்சைக்குள்ள நான் போல, அதுக்கு காரணம் இருக்கு. சரி, அரசியல்வாதிங்க, அரசியல்வாதிகள்கிட்ட நம்பிக்கை வைக்காதீங்க. ஏன்னா அவன் விடிஞ்சா எந்த கட்சியில இருப்பான்னு தெரியாது. இன்னைக்கு தூங்குனா நாளைக்கு விடிஞ்சா எந்த கட்சியில இருப்பான், யார் அதிகமா பொட்டி தருவாங்க, யார் அதிகமா சீட்டு தருவாங்க, கொள்கையாவது கோட்பாடாவது அதெல்லாம் காத்துல பறக்க விட்டுருவாங்க. கொள்கையாவது கோட்பாடாவது. அதனால இந்த அரசியல்வாதி பேச்செல்லாம் கேட்க கூடாது, அது குடிகாரம் பேச்சு மாதிரி இல்லையா? தமிழ்ல சொல்லுவாங்க, குடிகாரம் பேச்சு ஒடிஞ்சா போச்சு. அந்த மாதிரி அரசியல்வாதி பேச்சு, அது வேற வாய், இது வேற வாய், அந்த மாதிரிதான். அதனால அவங்க பேச்சை கேட்கவே கூடாது. ஆனா மக்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்ககிட்ட தான் கேட்பாங்க. மக்கள் என்ன பண்றாங்க, யாருடைய பேச்சை கேட்கணுமோ, யார்கிட்ட கேள்வி கேட்கணுமோ அவங்ககிட்ட கேட்க மாட்டாங்க. யார் பேச்சை கேட்க கூடாதோ, யார்கிட்ட கேள்வி கேட்க கூடாதோ அவங்ககிட்ட போய் கேட்பாங்க. அப்ப என்னாச்சு, அவங்க விசுவாசம் தப்பான இடத்துக்கு போயிடுச்சு. தப்பான இடத்துக்கு போனதுனால இவங்க சமுதாயத்தை தவறா வழி நடத்துறாங்க. பேரளவான அரசியல் தலைவர்கள், சமூக போராளிங்க, சினிமா நடிகர்கள் 1000 பேர் இருக்காங்க. கலியுகத்துல நாளுக்கு நாள் முளைச்சுக்கிட்டே இருக்காங்க. புடைக்காலம் மாதிரி, மழை பெஞ்சா காளான் முளைக்குது இல்லையா? மழை பெஞ்சா காளான் முளைக்கிற மாதிரி கலியுகத்துல நாளுக்கு நாள் இந்த மாதிரி போலி சமூக போராளிங்க, போலியான மத போதகர்கள், போலியான ஒரு மார்க்கத்தை பின்பற்றவங்க எல்லாம் போலி நபர்கள். ஆல் ஆர் பிரிட்டண்டர்ஸ், ஃபால்ஸ், சீட்டர்ஸ், ஏமாத்துக்காரர். இவங்களுக்கு எல்லாம் ஆதாயம், உங்களுக்கு எல்லா ஆதாயம் மக்களை வச்சு பயன்படுத்திட்டு நான் ஓட்டு வாங்கணும், காசு வாங்கணும், பணம் வாங்கணும், பேர் வாங்கணும், பதவி வாங்கணும், புகழ் வாங்கணும். இத்தகைய நபர்களை நம்ம பின்பற்றவே கூடாது. ஆனா துரதிருஷ்டவசமா கலியுகத்தினுடைய தாக்கத்தினால மக்கள் இந்த மாதிரி நபர்களை தான் நம்புறாங்க. ராணுவ வீரர்கள் வந்து நாட்டுல இந்தியாவோட எல்லைக்காக போராடிட்டு இருப்பாங்க. இவன் கடை திறக்கிறதுக்கு சினிமா நடிகை கூட்டு வந்து கடை திறப்பான். அட்லீஸ்ட் ஒரு சாதுவை வச்சா திறக்கலாம். சினிமா நடிகை வந்தா நிறைய பேர் வருவாங்களே, ராணுவ வீரர் வந்தா யார் வருவா இல்லையா? ராணுவ வீரர் வந்தா அது வேற, சினிமால ஒரு யூனிஃபார்மோடய வருவாரு. எப்போ ராணுவ வீரர் வந்து லீவுக்கு வருவாரு, அப்ப வரும்போது யூனிஃபார்மோட வருவார், போகும்போது யூனிஃபார்மோடய போவார். ராணுவ வீரர் தாங்க, என்னங்க ராணுவ வீரர், அதெல்லாம் யாரு வரப்போறா?
இப்ப யாரு ஃபேமஸா இருக்கா நடிகை, அவளை கூட்டிட்டு வந்து கதையை தரங்க. ரொம்ப நல்ல ஆகா ஓகோன்னு வரும் வருமானம். அவ தலையை விரிச்சு போட்டு வந்து கதையை தர நல்ல ஆகா ஓகோன்னு வரும். சோ இந்த மாதிரி கலியுக மக்கள் சுயநலவாதிகளாகவும் புலன்பத்துல மூழ்கி போயிரு. அதனால என்ன கேள்வி கேட்கணும்னே முதல்ல தெரியல. சாதுவிட்ட என்ன கேள்வி கேட்கணும் எதுவுமே தெரியும். அறியாமை. அறியாமைய அறியாமையை மன்னிக்கவும் முடியாது. அறியாமையை மன்னிக்க முடியுமா? முடியாது இல்லையா? அறியாமையில தெரியாம செஞ்சுட்டேங்க, தெரியாம போய் கேட்டேங்க, தெரியாம சொல்லிட்டேங்க. தெரிஞ்சுக்கோ, தெரிஞ்சுக்கோ, என்ன கேட்கணும்னு தெரிஞ்சுக்கோ, என்ன செய்யணும்னு தெரிஞ்சுக்கோ. எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஒரு தடவை பட்டா தெரியும். நம்ம மக்கள் பட்டாலும் தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ குழந்தை இருக்கு, ரோபா என்ன சொல்லுவாரு? குழந்தை போய் நெருப்புல கை வைக்குது, நெருப்பு சுடாமலா இருக்கு, ஐயோ பாவம் இது குழந்தை சுடக்கூடாது, இவர் பெரியவரு, அந்த பெரியவரை சுட்டுறலாம், இந்த குழந்தைய சுடக்கூடாது. ஆஹ் நெருப்போட தன்மை என்ன? யார் தொட்டாலும் சுடும். அது பெரியவங்க தொட்டாலும் சுடும், குழந்தை தொட்டாலும் சுடும். அதே மாதிரிதான் அறியாமைக்கு மன்னிப்பு இல்ல. அறியாமை போக்கிக் கொள்றதுதான் மனுஷ வாழ்க்கையே. பகவத்கீதையின் முதல் நோக்கமே நம்மளை அறியாம இருந்து விடுவிக்கிறதா. பகவத்கீதையோட முதல் நோக்கமே என்னது? நம்மளை அறியாம இருந்து விடுவிக்கிறதா. ஆன்மீக குருடைய முதல் நோக்கமே அறியாம இருந்து விடுவிக்கிறதா. ஓம் அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாகயா சத்சுருன் மிலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஓ ஆன்மீக குருவே, என்ன அறியாமையிலிருந்து போக்கிருங்க. நம்ம என்ன சொல்லுவோம்? ஆன்மீக குருகிட்ட போய் அறியாமையிலிருந்து போக்குங்கன்னு கேட்க மாட்டோம். ஆஹ் என் பையன் 12ஆம் வகுப்பு எழுதுறான், ஆசீர்வாதம் பண்ணுங்க, பேனாவை ஆசீர்வாதம் பண்ணி கொடுங்க, அந்த பேனாவை வந்து சாமிகிட்ட வச்சு கொடுங்க, நோட்டு புக்கை சாமிகிட்ட வச்சு கொடுங்க. என்னைக்காவது ஜெபமாலை வந்து பிரேயர் பண்ணி கொடுங்கன்னு கேட்கிறோமா? ஜெபமாலை வந்து எனக்கு வந்து பகவான்கிட்ட வச்சு பிரார்த்தனை பண்ணி கொடுங்க, இந்த பாகவதம் புஸ்தகம் வாங்கியிருக்கேன் ஆசீர்வாதம் பண்ணுங்க, பாகவதம் படிக்கணும், பாகவதத்தை நான் புரிஞ்சுக்கணும், பகவத்கீதை புரிஞ்சுக்கணும், என் சந்தேகங்கள்லாம் தீரணும், அதுக்கு உதவி செய்யுங்க. அது கேட்கணும். இந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து, என் பொண்ணு கல்யாணமே ஆக மாட்டேங்குது, ஆசீர்வாதம் பண்ணுங்க. பையனை கூட்டிட்டு வந்து, இவன் பரீட்சையில ஒழுங்கா படிக்க மாட்டேங்கிறான், ஆசீர்வாதம் பண்ணுங்க. குரு வந்து ஆசீர்வாதம் பண்ற மெஷின் இல்ல. ஆன்மீக குரு உட்கார வச்சுட்டு, இவர் ஆசீர்வாதம் பண்ணுங்க, எனக்கு பௌதியத்துல அனுபவிக்கணும். வீட்டுல பெரிய போட்டோ மாட்டி வச்சார், வீட்டை அலங்கரிக்கிற பொருளா இருக்கு. ஆன்மீக குருவானவர் வீட்டை அலங்கரிக்கும் பொருள் அல்ல, அவர் ஆசீர்வாதம் கொடுக்கிற மெஷின் அல்ல, அவர் அறியாமையிலிருந்து விடுவிக்கிறவர். ஆனா பாருங்க, மக்கள் இன்னைக்கு எல்லாத்துலயுமே பௌதிகம் தான். எல்லாமே பௌதிக ஆசை, பௌதிக வசதி, புலன்ப விஷயத்தை அச்சீவ் பண்ணணும். இதுக்காக அவங்க எந்த மார்க்கத்தை விட்டு போனா வேணாலும் போவாங்க, எந்த மார்க்கத்துக்கு வேணாலும் போவாங்க, எந்த கடவுளை வேணாலும் வழிபடுவாங்க. காசு கொடுக்குன்னா உங்களே கடவுள்னு சொல்லுவாங்க. காசு கொடுத்தா காசே தான் கடவுள், காசு கொடுக்குறவன் கடவுள், வேலை வாங்கி கொடுத்தா கடவுள், ஆபத்துல இருந்து காப்பாத்திட்டா கடவுள், எல்லாருமே கடவுள் ஆயிட்டு. இந்த மாதிரிலாம் பெரும்பாலும் சமுதாயத்துல கடவுளை வந்து சீப் ஆக்கிட்டாங்க. மனுஷங்களை சீப்பான மனுஷங்களை கடவுளாக்கி கடவுளை சீப் ஆக்கிட்டாங்க. இதான் கலியுகம். சோ இந்த மாதிரி கலியுகத்துல நிறைய குறைகளை சொல்லிட்டே போலாம். மக்கள் எப்படி இருக்காங்க, அரசியல்வாதி எப்படி இருக்காங்க, இதையே சொல்லிட்டே போகணும். இதுக்கு ஒரு முடிவே இல்லை. ஏன்னா கலியுகம் இப்படிதான் இருக்கு. அதனால இந்த கேள்வி கேட்கறது என்னன்னு முதல்ல யார்கிட்ட கேள்வி கேட்கணும், என்ன கேள்வி கேட்கணும், இந்த முதல்ல கேள்வியே நான் யாருன்னு தொடங்கணும். இன்னைக்கு நான் யாருன்னே யாருக்கு தெரியல. நீங்க போய் கேட்டு பாருங்க, நீங்க யாருன்னு கேளுங்க. நான் குப்பம்மா பையன் சுப்பம்மா இல்லையா? நீங்க யாரு கேட்டா நான் இன்னாருடைய பையன், இந்த சமுதாயத்தை சேர்ந்தவன், இந்த இனத்தை சேர்ந்தவன், இந்த மதத்தை, இதுதான் முதல்ல தப்பான பதிலு. தப்பான கேள்வி, தப்பான பதிலு. சாரி, சரியான கேள்வி, தப்பான பதிலு. சரியான கேள்வி என்னது? நான் யாரு? இப்படி யார்கிட்டயும் கேட்டீங்கன்னா என்ன ஆச்சு உனக்கு பாரு. இனி கலியுகத்துல யார்கிட்டயே போய் நான் யாருன்னு சொல்லுங்கன்னா, என்ன ஆச்சு உனக்கு, நீ நல்லா தானே இருந்த, இல்ல நீ யாருன்னு வந்து கேக்குற, நீ தான் அந்த சுப்பிரமணியோட பையனாச்சே, நீ ரமேஷோட பையன் கணேஷ், கந்தசாமி மகன் சின்னசாமி, முனுசாமி, அப்படிதான் சொல்லுவோம். ஆனா கேள்வி சரியான கேள்வி, பதில் தப்பான பதில். இதுதான் பிரபுபாதர் இந்த இதுல இருக்கு, தன்னை அறிஞான புக்ல. தன்னை அறிஞான புக்ல ப்ரொஃபசர் கொட்டோஸ்கிட்ட பிரபுபாதர் பேசுறாரு. அவர் பெரிய ப்ரொஃபசர், ஒரு பிஹெச்டி, பெரிய
ஆராய்ச்சி எல்லாம் பண்ணவரு, பெரிய ப்ரொஃபசர் அவரு. அவர்கிட்ட பிரபா கேக்குறாரு, நீங்க யாருன்னு. அவர் சொன்னார், நான் ரஷ்யா நாட்டுக்காரன். இந்த பாருங்க, நீங்க ப்ரொஃபஸரா இருக்கீங்க, நீங்க யாருன்னே உனக்கு தெரியல. முதல்ல நீ யாருன்னே உனக்கு தெரியலையா, நீ எப்படியா ஸ்டூடெண்ட் பாடம் சொல்லி தருவாரு. அவரு அவர் கேட்டார் பிரபுபாதா, see Professor Potosky, you don't know who you are and how to give the knowledge to your student. நீங்க நீங்க யாருன்னே உங்களுக்கு தெரியல, நீங்க உங்க மாணவருக்கு என்ன பாடம் கத்துக் கொடுக்குறீங்க? இதுதான் நடக்குது கலியுகத்துல, இதுதான் நடக்குது. இன்னைக்கு அப்பா அம்மா, அப்புறம் பள்ளிக்கூடத்துல இருக்கிற ஆசிரியர்கள், பல்கலைக்கழகத்துல பெரிய பெரிய பட்டம் வாங்கினவங்க, ஒருத்தருக்கு தெரியல அவங்க யாருன்னு. எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க, நான் இந்த நாட்டுக்காரன், இந்த மதத்துக்காரன், இந்த இனத்துக்காரன், இந்த மொழிக்காரன். நோ. ஃபர்ஸ்ட் அறியாமே இதுதான், தன்னை இந்த உடலோடு அடையாளப்படுத்திக்கிறேன். இதுதான் பிரபுபார் திரும்ப திரும்ப எழுதுறாரு புஸ்தகங்கள். ஆத்ம அடையாளமே மறந்து போயாச்சு. ஆபர்ஷதானாம் ஆத்ம தத்துவம், ஆபர்ஷதானாம் ஆத்ம தத்துவம் கிரகேஷு கிரகமேதினா. வீட்டுல விலங்கு மாதிரி ஆத்மாவை மறந்து வாழ்றவங்க வீட்டுல விலங்கா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க? 1000 விஷயங்களை பண்ணுவாங்க. இங்க போலாமா, அங்க போலாமா, அது பண்ணலாமா, இது பண்ணலாம், திட்டம் மேல திட்டம் போட்டே இருப்பாங்க. ஆபர்ஷதானாம் ஆத்ம தத்துவம் கிரகேஷு கிரகமேதினா. வீட்டுல விலங்கு மாதிரி வாழ்க்கை. வீட்டுல நாய்க்குட்டி பூனைக்குட்டி எல்லாம் வளர்க்குறோம்ல, அதே மாதிரி 10ஓட 11 குழந்தைகளும் வளர்ந்துட்டு லைஃப் தான் நடக்குது. அப்போ இந்த கேள்வி கேட்கறது ரொம்ப முக்கியம். அப்போ அந்த கேள்வி நமக்கு நன்மை தரக்கூடியதா இருக்கணும். அந்த கேள்வி ஆன்மீகமானதா இருக்கணும். பௌதிகமான கேள்வி எனிவே கேட்டுட்டு தான் இருக்கும். இந்த கண்ணுக்குட்டி, பசுமாடு பசுமாடு குட்டி போட்டோடனே கண்ணுக்குட்டி அப்படியே எழுந்திரிச்சு, பசுமாடு அதுக்கு பசிக்கும், பால் குடிக்கிறது தேடுது. எங்க வாய வைக்கலாம்? பசுவுடைய கழுத்துல போய் வாய வைக்கும், வால்ல போய் வாய வைக்கும். அப்புறம் இந்த பசு வளர்க்குறவர் என்ன பண்ணுவாரு? அந்த கண்ணுக்குட்டி பிடிச்சிட்டு போய் மடியில வாய வச்சு விடுவாரு. அப்ப ஆரம்பத்திலேயே கேள்வி வருது, நான் எங்க சாப்பிடுறது? அது கண்ணுக்குட்டியோட வாழ்க்கையில கூட இருக்கு. ஒரு கண்ணுக்குட்டியே, ஒரு பசு ஒரு விலங்கு குட்டி போட்ட உடனே அந்த குட்டி தேடுது, எனக்கான இறை எங்க இருக்கு, எனக்கான உணவு எங்க? கேள்வி கேக்குது, தேடுது. உடனே அது எஜமான் என்ன பண்றாரு? அதை பிடிச்சிட்டு போய் அந்த அம்மாவுடைய மடியில வாய வச்சு விடுறாரு. அதுவே தப்பி தப்பி அப்படியே உறிஞ்சு பாலை குடிச்சு சந்தோஷமாயிடுது. பாலை நல்லா ஆட்டும், டிங்கு டிங்கு. அந்த மாதிரி பன்னிக்குட்டி தேடுது, தனக்கான இறை உணவு எங்க இருக்குன்னு வாழை ஆட்டிக்கிட்டே இருக்கு. பன்னிக்குட்டி பாருங்க, சின்ன வால் அப்படி சுத்திக்கிட்டே இருக்கு, அது வாழை ஆட்டிக்கிட்டே இருக்கு. அது நல்ல மலத்தை சாப்பிடும் போதே அந்த மலம் அதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். அந்த மலம் ரொம்ப டேஸ்டா இருக்கிறதுனால அது வாழை சுட்டி சுட்டி ஆட்டும். இதுதான் அது பன்னிக்குட்டி வாழ்க்கை. சோ மனுஷனும் தேடுறான், எனக்கு எங்க உணவு கிடைக்கும், எங்க வேலை கிடைக்கும், எங்க போய் படிக்கலாம், எந்த காலேஜ், இதெல்லாம் நடக்கத்தான் போகுது. இதுல இந்த கேள்வி யாரும் நிப்பாட்ட போறது இல்ல. பிறப்பிலிருந்தே கேள்விதான் கேட்டுட்டா இருக்காங்க. பிறக்கும் போதிலிருந்தே கேள்வி கேட்டு இருக்கிறாங்க. இந்த கேள்வி நிப்பாட்டுறதே கிடையாது. எந்த ஸ்கூல்ல சேர்க்கலாம், எந்த காலேஜ் சேர்க்கலாம், எந்த கம்பெனில வேலைக்கு போகலாம், எந்த நாட்டுல போய் வேலை பண்ணலாம், எங்க இடம் வாங்கலாம், எங்க வீடு கட்டலாம், யார கல்யாணம் பண்ணலாம், எவ்வளவு குழந்தை பெத்துக்கலாம், இந்த கேள்வி மேல கேள்வி இருக்கு. இதுல ரொம்ப மும்மரமா சுறுசுறுப்பா இருக்காங்க. ஆனா என்ன கேள்வி கேட்கணுமோ அதை விட்டுட்டாங்க. இங்க என்ன கேள்வி கேட்கணும்? ஆத்மீக முன்னேற்றத்துக்கான கேள்வி கேட்கணும். ஆத்மானா என்ன, உடல்னா என்ன, மறுபிறவி இருக்கா, நான் அடுத்த பிறவி எனக்கு எந்த மாதிரி இருக்கும், நான் திரும்ப மனித குலத்துலதான் பிறக்க போறேனா, திரும்ப அதே குடும்பத்துல பிறப்பனா, எனக்கு அதே மனைவி வருவாளா, அதே கணவர் வருவானா? இதுதான் கேள்வி. கடவுள் யாரு, அவர் எங்க இருக்காரு, அவர் என்ன பண்றாரு, அவர் எப்படி இருப்பாரு, அவரை பார்க்க முடியுமா, அங்க போக முடியுமா, அதற்கான தகுதி என்ன, அதற்கான முயற்சி என்ன? இதுதான் கேள்வி. சோ இந்த கேள்விகளை கேட்காத வரைக்கும் இந்த மனித வாழ்க்கை நம்ம வீண் பண்ணிட்டோம். பாருங்க, எல்லா கேள்விகளுக்கும் பாகவதமே சரியான பதில். இன்னைக்கு நம்ம இந்த சத்சங்கத்துல படிச்ச எல்லா ஸ்லோகமும் பாகவதம் ஃபர்ஸ்ட் கேண்டோ செகண்ட் சாப்டர்ல உள்ள ஸ்லோகா. காமேஷ்ய நா இந்திரிய பிரீத்தி லாபோ ஜீவே யாவதா ஜீவசிய தத்துவ ஜிக்ஞாசா நாத்தோ சேச கர்மபி. மனித வாழ்க்கை புலன்பத்துக்காக அல்ல, அல்ல, அல்ல. அப்ப எதுக்காக? இறைவனை உணர்வதற்காக, இறைவனை உணர்வதற்காக, இறைவனை உணர்வதற்காக. புரிஞ்சுதுங்களா?
இப்படிதான். மனித வாழ்க்கை பொழுதுபத்துக்காக அல்ல, காமிஷ்ய நான் இந்திரிய பிரீத்தி. அப்ப எதுக்காக? ஜீவசிய தத்துவ ஜிக்ஞாசா, கேள்வி கேட்கணும். ஏன் கிருஷ்ணர் பகவான் சொல்றீங்க? ஏன் இதுதான் பரிசித் மகாராஜ் கேக்குறாரு. ஏன் கிருஷ்ணா தேவிக்கு குழந்தையா வந்தாரு? ஏன் அவர் பிருந்தாவனம் போனாரு? ஏன் திரும்பி அவர் வந்து மதுரா வந்தாரு? அப்புறம் ஏன் துவாரகையில கோட்டை நிறுவினாரு? அங்க என்ன பண்ணாரு? இங்க என்ன பண்ணாரு? 1000 கேள்வி. சவனுகாதி முனிவருடைய கேள்வி அதுதான். ஏன் கிருஷ்ணர் தேவகிக்கு குழந்தையா வந்தாரு? அவர் ஏன் பல்வேறு அவதாரம் செய்யறாரு? அவர் எப்படி சிருஷ்டிப்பு பண்றாரு? 1000 கேள்வி. இந்த கேள்விகள்லாம் ஆத்மாவுக்கு சந்தோஷம் தரும். ஏன் ஆத்மா சுப்ரஷி? ஏன் இன்னைக்கு மக்கள் அது என்னங்க, அதெல்லாம் கேட்டு என்னங்க பிரயோஜனம்? ஏதாவது பிரயோஜனமா? கிருஷ்ணர் தேவிக்கு குழந்தையா வந்தா என்ன, யசோதை குழந்தையா வந்தா எனக்கு என்ன கிடைக்க போகுது? என் குழந்தைய வளர்க்கறதுக்கு நான் என்ன பண்ண யோசிச்சுட்டு இருக்கேன். என் குழந்தை எந்த ஸ்கூல்ல சேர்க்கலாம், எந்த காலேஜ்ல சேர்க்கலாம், எங்க படிக்க, இதெல்லாம் நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். இதுக்கே நேரம் சரியா இருக்கு. இதுல எனக்கு எங்க நேரம் இருக்கு? கிருஷ்ணர் யாருக்கு குழந்தையா வந்தாரு, அத பத்தி என்ன பிரச்சனை, என்ன கவலை இப்போ? அத பத்தி யாருக்கு கவலை இல்லை. கிருஷ்ணர் யாருக்கு குழந்தையா வந்தாருன்னா அவருக்கு என்ன பண்ணாருன்னு எனக்கு நேரம் கிடையாது. நான் ஓடிக்கிட்டே இருக்கேன், ஓடி ஓடி உழைக்கணும், ஓடிக்கிட்டே இருக்கேன். அப்போ எங்க நேரம் இருக்கு? அதனால இந்த டாபிக்ல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. எங்கேயாவது போனா ஒரு 4 நரைச்ச நரைச்ச தலையோட போய் உட்கார்ந்துருப்பாங்க, இதுல ஏதாவது சொல்லுவாங்களா அப்படின்னு. அப்ப இன்னைக்கு கிருஷ்ண பக்தியை விஞ்ஞான பூர்வமா சொல்ல வேண்டிய கட்டாயம். அதனாலதான் பிரபுபாதர் வந்து கிருஷ்ண பக்தியை விஞ்ஞான பூர்வமா பிரச்சாரம் பண்ணார். மேற்கத்திய நாடுகள்ல போய் அவங்க மத்தியில இந்த கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் பண்ணார். ஏன்னா இங்க நிக்கிற இந்தியால இருக்கிற மக்கள் எல்லாம் மேற்கத்திய கலாச்சாரத்தானே விரும்புறாங்க. அதனால அவங்க வந்து சொல்லட்டும்னு சொல்லி பிரபுபாதர் அங்க போய் பிரச்சாரம் பண்ணி அவங்களை எல்லாம் இங்க அழைச்சிட்டு வந்தார். என்னங்க இதெல்லாம் என்ன, இதெல்லாம் கேட்க எங்க நேரம் இருக்கு? அதான் பிரபுபாதர் சொல்லுவாரு அவர் லெக்சர்ல, ஓ சாமிஜி, we are reject this Krishna conscious, why you came here? அமெரிக்கால அமெரிக்கால இருக்கிற இந்தியர்கள்லாம் கேட்பாங்களாம் பிரபுபாட்ட, பிரபுபாதா நாங்க தான் இந்த கிருஷ்ண பக்தி வேணான்னு வந்துட்டோம், இந்த சனாதன தர்மம் வேணான்னு வந்துட்டோம், இங்கேயே இதை கொண்டு வந்திருக்கீங்க, இங்கேயே வந்தீங்க நீங்க. அப்ப பிரபுபா என்ன சொன்னாரு? இல்ல, நீங்க எல்லாம் சம்பாதிக்க வந்திருக்கீங்க, நான் வந்து கொடுக்க போந்திருக்கேன். நீங்க பிக்ஷை எடுக்க வந்திருக்கீங்க, நான் பிக்ஷை போட வந்திருக்கேன். நீங்க எங்க பணம் கிடைக்கும்னு தேடி வந்தீங்க, நான் வந்து உங்களுக்கு பணத்தை கொடுக்கல, நல்ல குணத்தை கொடுக்குறேன், கிருஷ்ண பக்தி கொடுக்குறேன். நீங்க இதை விட்டுட்டு வந்தீங்க, எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தீங்க. ஒருத்தர் வெளிநாடு போறோம், என்னெல்லாம் எடுத்துட்டு போவான்? வெளிநாடு போறவங்க பாஸ்போர்ட் எடுத்துட்டு போவாங்க, விசா எடுத்துட்டு போவாங்க, தன்னுடைய சர்டிபிகேட் எடுத்துட்டு போவாங்க, அப்புறம் பௌதிக தேவைக்கானதெல்லாம் எடுத்துட்டு போவாங்க, பெண்டாட்டி பிள்ளைய கூட அழைச்சிட்டு போவாங்க. ஆனா கிருஷ்ண பக்தியை விட்டுட்டு போவாங்க. பிரபா என்ன சொன்னாரு? நீ விட்டுட்டு போனதை கொண்டு வந்து கொடுக்க வந்தேன், நீ இதை மட்டும் மறந்துட்டு வந்துட்ட, அதான் கொடுக்க வந்தேன். ஓ, அப்புறம் பிரபா சொல்றாரு, நான் இந்தியால இந்த இயக்கம் ஆரம்பிச்ச போதே உங்கள ஒரு பையன் எனக்கு கொடுங்க, உங்க பையன்ல ஒருத்தர் எனக்கு கொடுங்க, நான் பிராமணன் ஆக்குறேன். சாமிஜி, வாட் இஸ் த யூஸ்? என்ன பிரயோஜனம் இருக்கு என் பையன் கிருஷ்ண பக்தி பண்ணா? என்ன கிடைக்கும் உனக்கு? சோ பிரபா சொல்றாரு, வீட்டுக்கு ஒரு பையனை கொடுங்க, உங்களுக்கு நிறைய பசங்க இருக்கு, ஒரு பையனை அனுப்புங்க, கிருஷ்ண பக்தி பண்ணட்டும். நோ 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 சாமிஜி, நோ. இதுதான் ப்ராப்ளம். திஸ் இஸ் ப்ராப்ளம். பிரபா அழகா சொல்லுவேன், இதுதான் பிரச்சனை. கிருஷ்ண பக்தி கொடுக்க தயாரா இல்ல. காரணம், இவங்களுக்கே கிருஷ்ண பக்தி இல்ல. சட்டியில இருந்தா தான் அகப்பையில வரும். தமிழ் பழமொழி இருக்குல்ல, சட்டியில இருந்தா தான் அகப்பை, சட்டியிலேயே ஒண்ணு இல்ல, அப்புறம் எங்க அகப்பையில வரும்? பெற்றோருக்கே கிருஷ்ண உணர்வு இல்லை, அப்புறம் எப்படி குழந்தைகளுக்கு கொடுக்க முடியும்? ஆசிரியரே கிருஷ்ண உணர்வு இல்லை, எப்படி மாணவர்களுக்கு கொடுக்க முடியும்? தலைவனுக்கே கிருஷ்ண உணர்வு இல்லை, எப்படி தொண்டனுக்கு கொடுக்க முடியும்? அப்போ கிருஷ்ண உணர்வற்ற தலைவன், கிருஷ்ண உணர்வற்ற பெற்றோர்கள், கிருஷ்ண உணர்வற்ற ஆசிரியர்கள் எப்படி சமுதாயத்துல நல்ல ஒரு சந்ததியில் உருவாக்க முடியும்? சோ டோட்டலி கொலாப்ஸ். ஒட்டுமொத்த சமுதாயம் இப்ப தலையில நடக்குது. கரப்பாம்பூச்சி தலையில கவுத்து போட்ட மாதிரி ஒட்டுமொத்த சமுதாயம் தலைகீழ நடக்குது, முண்டமா இருக்கு.
தலையில்லாத முண்டமா இருக்கு. அதனால நடக்குது. அதனால யார்கிட்ட கேள்வி கேட்கணும் என்ன கேட்கணும் ஒண்ணு தெரியல. சோ many ப்ராப்ளம், எக்கச்சக்க பிரச்சனை. இதுக்கடியில கடவுள் இருக்காரா இல்லையா? கடவுளே கிடையாது. இருட்டு அறையில உட்காந்துட்டு சூரியனை தேடுற மாதிரி, இருட்டு அறையில உட்காந்துட்டு சூரியனை தேடுறது. அந்த அறையை விட்டு வெளியே வரும், அப்ப பார்க்கலாம் சூரியனை. அதான் ப்ரோபோஸ் சொன்ன கிணத்து தவளைன்னு. கிணத்துக்குள்ள உட்காந்துட்டு பசிபிக் சமுத்திரம் எவ்வளவு பெருசா அவ்வளவு பெருசா, தவளை கிணறு விட்டு வெளியே வா, அங்க போய் பாரு பசிபிக் சமுத்திரம் எவ்வளவு பெருசு. அதனால பாருங்க, இன்ட்ரோடக்ஷனே இவ்வளவு நேரம் போகுது, இன்னும் நம்ம ஸ்லோகத்துக்குள்ளேயே போகணும். இவ்வளவு நேரம் பேசுறது இன்ட்ரோடக்ஷன் தான் இந்த ஸ்லோகத்துக்கு. அப்ப ஏன் விதுரர் இந்த கேள்வி எல்லாம் கேட்கிறாரு? இப்ப பாருங்க, விதுரருடைய கேள்வியில எவ்வளவு பாடம் இருக்கு. விதுரருடைய கேள்வியில எவ்வளவு பாடம்னா, அப்ப எப்படி வாழ்ந்திருக்காங்கன்னு காட்டு. யாரு? முதல்ல விதுரர் என்ன கேட்கிறாரு? தங்கள் சகோதரர்களால் காக்கப்பட்டவரும் இரட்டை சகோதரர். இவங்க ஒரே தாயோட பசங்க இல்ல, மாற்றான் தாய், இரண்டாவது மனைவி. அதாவது பாண்டுவுக்கு 2 மனைவி. பாருங்க, இது ரெண்டு நல்ல, இந்த 2 ஸ்லோகம் 39, 40, இந்த 2 ஸ்லோகத்திலையும் சகோதரத்துவம், கணவன் மனைவி பந்தம். இதுதான் நம்ம புராணம், இதுதான் நம்ம சாஸ்திரம். நம்ம சாஸ்திரம், இதிகாசங்கள், புராணங்கள் சகோதரத்துவம்னா என்ன, கணவன் மனைவி உறவுனா என்னன்னு இருக்கு. இன்னைக்கு ஏன் இது இல்ல? இன்னைக்கு ஏன் சகோதரர் 2 பேர் இருந்தா ஒற்றுமையா இருக்க மாட்டேங்கிறான்? அண்ணன் தம்பி 2 பேர் தான் சண்டை போடுறான், பிரிஞ்சிடறான், சொத்தை பிரிச்சிடறான், சண்டை போடுறான், வெட்டிக்கிறான், குத்திக்கிறான், அடி தடி கேஸ் கோர்ட்டு. கணவன் மனைவி கொஞ்ச நாள் கூட சேர்ந்து வாழ முடியல. கல்யாணம் பண்ணி அடுத்த நாள் டைவர்ஸ். எனக்கு பிடிக்கல, வேண்டாம், இந்த ஆள் கூட சேர்ந்து வாழ மாட்டேன், இந்த பொம்பளை கூட சேர்ந்து வாழ மாட்டேன். ஏன்? இந்த கல்ச்சரை விட்டுட்டோம் நம்ம. நீங்க என்ன பண்றாரு பாருங்க, விதுரர் கேட்கிறாரு, இந்த 2 பசங்க நல்லா இருக்காங்களா? ஏன்னா இந்த 2 பசங்களும் குந்தி தேவியோட பசங்க இல்ல, இவங்க மாதிரியோட பசங்க. மாதிரி. அப்போ குந்தி தேவிக்கு 3 பசங்க, மாதிரிக்கு 2 பசங்க, பாண்டுவுக்கு 2 மனைவி. இன்னைக்கு ஒரே தாய் வயிற்றுல பிறந்த குழந்தைங்க ஒற்றுமையா இல்ல. ஒரே தாய் வயிற்றுல பிறந்த கலியுகத்துல ஒரே தாய் வயிற்றுல பிறந்த பசங்க ஒற்றுமையா இல்ல, ரொம்ப அபூர்வமா தான் இருக்காங்க. சேர்ந்து வாழ முடியல, கூட்டு குடும்பமே இல்ல, எல்லாம் போச்சு. இன்னைக்கு கணவன் மனைவியே சேர்ந்து வாழ்ந்தா பெருசுங்கும் போது எப்ப பிள்ளைகளோட எங்க சேர்ந்து வாழ்றது? கணவன் மனைவி இன்னைக்கு சேர்ந்து வாழ்ந்தாலே பெருசு, அப்புறம் எங்க பிள்ளைகளோட சேர்ந்து வாழ்றது? அப்புறம் அப்பா அம்மா தாத்தா பாட்டி சித்தப்பா பெரியப்பா மாமா அத்தை, வாய்ப்பே இல்லை. அப்ப ஏன் இந்த கலாச்சாரம் ஏன் இங்க பண்ண முடியல? ஏன்னா இந்த கலாச்சாரத்தை விட்டுட்டோம் நம்ம, சனாதன தர்மத்தை விட்டுட்டோம், நம்ம சாஸ்திரத்தை விட்டுட்டோம், இதிகாச புராணங்களை விட்டுட்டோம். எப்படி நிம்மதியா வாழ முடியும்? எப்படி சேர்ந்து வாழ முடியும்? எவ்வளவு முயற்சி பண்றாங்க, முடியல. ஏன் முடியல? எல்லாம் செயற்கையா பௌதிகமா முயற்சி பண்றாங்க, சாஸ்திரத்தை விட்ட. இங்க எவ்வளவு அழகான உதாரணம். பாண்டு பாண்டு வந்து இஸ் சச் அ பவர்ஃபுல் மேன். அவர் வில்லு அம்பு வச்சுக்கிட்டே 4 திசையும் ஜெயிச்சாராம். எப்பேற்பட்ட நபரர்! அந்த மாதிரி ஒரு மகாரதன், ஒரு மகா வீரன் குந்தியோடைய கணவர். அப்ப அந்த காலத்துல ராஜாக்கள் வந்து நிறைய கல்யாணம் பண்ணுவாங்க. ஆனா அவருக்கு அனுமதி இருக்கு, அவரால் எல்லா மனைவியும் நல்லா கவனிச்சுக்க முடியும், சமமா நடத்த முடியும், எல்லா வசதியும் பண்ணி கொடுக்க முடியும். ஒரு ராஜா வந்து ஒரு 8-10 மனைவியை கல்யாணம் பண்ணா அவங்க எல்லாருக்கும் அந்தப்புறம் இருக்கும், அரண்மனை இருக்கும், அவங்க எல்லாருக்கும் தேவையான வசதிகள் இருக்கும், எல்லாருக்கும் குழந்தைகள் இருக்கும், எல்லாரையும் அவர் கவனிச்சுக்க முடியும். அந்த திறமை அவர்கிட்ட இருந்தது, திறமை இருக்கு. இன்னைக்கு திறமை இல்லாம திட்டம் போடுறான், எப்படி நடக்கும்? சரி, அப்போ பாண்டு வந்து 2 மனைவி, குந்தி தேவி அண்ட் மாதிரி. ஒரு சமயம் பாண்டு காட்டுல வேட்டையாட போகும்போது ஒரு முனிவரும் அவங்க மனைவியும் வந்து இருந்த போது இவர் தெரியாம அம்பு விட்டுட்டாரு. ஐ திங்க் அவங்க ஏதோ அது மான் ரூபத்துல என்னமோ இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இவர் அம்பு விட்டுட்டாரு, அதுல ஒரு மான் இறந்து போயிடுத்து. ஒரு மானும் அவங்க என்ன ரூபம் மறந்து போயிட்டேன், அவங்க இறந்து போனாங்க. அப்ப அந்த முனிவர் சபிச்சிட்டாரு, ஓ பாண்டு, நீ இந்த மாதிரி நான் இருந்த சமயத்துல நீ வந்து அம்பு விட்டதுனால நீ உன் மனைவி கூட இன்பம் அனுபவிச்சா நீ அந்த நேரம் உடலை விட்டுருவேன், இறந்து போவ. அதனால பாண்டு என்ன பண்ணாரு, வனப்பிரஸ்தம் எடுத்துட்டு காட்டுக்கு போயிட்டாரு. அவரு அரியாசனத்துல உட்கார்ந்து இருந்தார்.
ஆனா இந்த சாபம் வந்த உடனே, ஏன்னா உலக வாழ்க்கைனாலே பௌதிக வாழ்க்கை தானே. ராஜ வாழ்க்கைனாலே அங்க உட்காந்துட்டு மனைவி பிள்ளைங்க எல்லாரும் பார்க்கணும். எனக்கு வேண்டான்னு அவர் என்ன பண்ணாரு, ராஜ்யத்தை விட்டுட்டு அவரு வானர்பிரஸ்தம் போனார், காட்டுக்கு போனார். அப்ப குழந்தை இல்ல, அஸ்தினாபுரத்துக்கு வாரிசும் இல்ல இப்போ. அப்ப என்ன பண்ணாங்க, குந்தி தேவிக்கு அந்த வரம் இருந்தது இல்லையா, யாரு வரம் கொடுத்தா, துர்வாசன். அந்த வரம் வச்சுக்கிட்டு அவருக்கு 3 குழந்தை கிடைச்சது. அதுதான் யுதிஷ்டிரா. ஃபர்ஸ்ட் தர்மமே உருவான தர்ம தேவனுடைய அம்சமா யுதிஷ்டிரர். அப்புறம் இந்திரனுடைய அம்சமா ரெண்டாவது வாயுவுடைய அம்சமா வந்து பீமா. 3வது இந்திரனுடைய அம்சமான அர்ஜுனன். இந்த 3 பேருமே ஆகச்சிறந்த மகாரதர்கள். அப்ப மாதிரி சொன்னா, அக்கா அக்கா எனக்கு 2 குழந்தை வேணும். அந்த மாதிரிக்கு 2 குழந்தை நகுல சகதேவா. இப்ப என்ன ஆயிடுச்சு, இந்த மாதிரி வந்து இன்னொரு மனைவி, குந்தி தேவி இன்னொரு மனைவி. இந்த 2 மனைவிக்கு பிறந்த குழந்தைங்க, ஒண்ணு 3 குழந்தை, இந்த 2 குழந்தை, 5 குழந்தை இருக்கு. ஒரு முறை என்ன ஆச்சு, பாண்டு தெரியாம மாதிரி கூட இருக்கும்போது எண்ணிச்சிட்டாரு. அப்ப பாண்டு இறந்து போனார். இப்ப பாண்டு இறந்து போன உடனே உடன்கட்டை ஏறணும். அந்த காலத்துல இது வழக்கம். ஒரு வேத காலத்துல என்ன வழக்கம்னா, ஒரு பெண் ஆனவள் ஒரு பெண் ஆனவள் எப்பவுமே பாதுகாப்பா இருக்கணும். அவங்களுக்கு பாதுகாப்பு ரொம்ப அவசியம். இப்போ உதாரணத்துக்கு, நீங்க ஒரு கவரிங் நகை வாங்கிட்டு வர்றீங்க. இந்த கவரிங் நகையை பீரோல வச்சு பூட்டி வைப்பீங்களா, வைர நெக்லஸ் பீரோல வச்சு பூட்டி வைப்பீங்களா? அஹ்? வைர நெக்லஸ் பீரோல வச்சு பூட்டி பார்த்து திறந்து திறந்து பார்த்துக்கோ, இருக்கா இருக்கா இருக்கான்னு. கவரிங் நகை சும்மா டேபிள் மேலேயே போட்டு வச்சிருக்கோம், யார் அதை எடுத்துட்டு போப்பாங்க? கவரிங் நகை ஒண்ணுத்துக்கு ஆகாத பொருள் எல்லாம் வெளியில போட்டு வச்சிருப்போம். ரொம்ப முக்கியமான பொருள் எல்லாம் பத்திரமா வச்சிருப்போம் இல்லையா? அஹ் தங்க நகை, அப்புறம் வந்து பணம் இல்லையா, நிறைய பணம். ஒரு 5 ரூபா 10 ரூபா டேபிள்ல வச்சிருப்பீங்க. ஒரு 500 ரூபா கட்டை வந்து டேபிள் மேல வச்சிருப்பீங்களா, யார் வேணா எடுத்துட்டு போயிட்டுன்னு? இல்ல, அதை லாக்கர்ல வச்சு பூட்டி வச்சு. வீட்டு லாக்கர் பார்த்தா பேங்க் லாக்கர்ல வேற. நகை வீட்டு லாக்கர்ல வச்சா சேஃப்டி இல்லைன்னு பேங்க் லாக்கர்ல கொண்டா பேங்கே திவால் ஆயிடுது. அது அடுத்த பிரச்சனை. வீட்டு லாக்கர்ல வச்சா சேஃப்டி இல்லைன்னு பேங்க் லாக்கர்ல வச்சா அந்த பேங்கே காணும். இதான் கலியுகம். சோ எனிவே, எப்படி பார்த்தாலும் விலை உயர்ந்த பொருட்களுக்கு நம்ம அதிக கவனம் செலுத்தும். அன்னைக்கு கூட சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, முதல்ல கீழே விழுந்தா நமக்கு எதாவது அடிபட்டு இருக்கான்னு பார்ப்போம். உடனே இப்ப போனை தான் பாக்குறோம், போன் எதாவது ஆயிடுச்சா, டிஸ்பிளே போயிடுச்சா, கீழே விழுந்ததே என்னாச்சு. அப்போ இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த மனித வாழ்க்கை, இந்த மனித சரீரத்தை விட என்னுடைய எந்திரம் ரொம்ப பெருசாயிருச்சு. எனக்கு இந்த மனித உடலை விட எனக்கு போன் ரொம்ப முக்கியம் ஆயிடுச்சு. இந்த கைதானே உடைச்சா கட்டு போட்டுக்கலாம், போன் உடைச்சா வேற போன் வாங்கிடுவே. உடனே கவனம் அங்கதான் போகுது. கீழே போட்டா, கீழே விழுந்துட்டா, நான் கீழே விழுந்தே எனக்கு எங்க அடிபட்டிருக்கான்னு பாக்கேன், போன் என்னாச்சுன்னு தான் பாக்க. டிஸ்பிளே போயிருச்சா, கீழே விழுந்து அடிபட்டுச்சா, உடஞ்சிச்சா, டேமேஜ் ஆயிருச்சா? அட பாவி, மனித வாழ்க்கையே கிடையாது, அதுவே நீ கீழே விழுந்துட்டா, உன்ன முதல்ல பாத்துக்கியா நீ? என்ன பாத்துக்கதாங்க போனு, ஏன்னா அதுலதான் என்ன பாத்துக்கிறேன் நான். யாரோ லைக் போடுறாங்களா, ஷேர் பண்றாங்க. டிஜிட்டல் பேக்கிங், டிஜிட்டல் என்னது, இந்த இது மூலமா பிக்சர் எடுக்கிறது. ஐயா ஒரு லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்க, ஐயா 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 இந்த போட்டோ பாருங்க நல்லா இருக்கு, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கயா. முன்னெல்லாம் தெருவோடு எடுத்துட்டு வெளியில போவாங்க, அம்மா தாயே பிக்சர் போடுங்க சொல்லி. இன்னைக்கு காலம் வந்து டிஜிட்டலா மாறிடுச்சு. சரி, என்ன பண்றது? அப்போ சரி, இப்போ என்ன பேசிட்டு இருந்தோம்? எது உயர்ந்த பொருளோ அது பாதுகாப்பா வச்சுக்கோ. இப்போ ஒரு பிச்சைக்காரர் ரோட்ல நடந்து போறான், அவருக்கு போலீஸ் பந்தோபஸ்து எல்லாம் கொடுப்பாங்களா? இதே ஒரு வார்டு கவுன்சிலர் வராரு, இல்ல ஒரு அரசு அதிகாரி வர்றாரு, இல்ல ஒரு மினிஸ்டர் வர்றாருன்னா, அவர் முன்னாடி 10 காரு, பின்னாடி 10 காரு, கோஷம் போட 10 பேரு. ஐயோ அவர் யாரா சுட்டுட்டா என்ன பண்றது, அவர் குத்திட்டா என்ன பண்றது? அந்த ஆளு நிம்மதியா ஒரு சாயா கூட குடிக்க முடியாது கடையில போய். அது அவரு சாயா குடிக்கணும், முதல்ல அந்த செக்ரட்டரி குடிச்சு பார்ப்பாரு, அதுல ஏதாவது போட்டாங்களே இல்லையா? ஒரு ஒரு சீஃப் மினிஸ்டர், ஒரு பிரைம் மினிஸ்டர் ஒரு கோயில்ல போனா கூட அவர் முதல்ல பிரசாத் வாங்கி சாப்பிட முடியாது. நாங்க வந்து கோயம்புத்தூர்ல இஸ்கான் டெம்பிள் ஓபன் பண்ணோம். அப்போ வந்து அப்ப இருக்கிற பிரைம் மினிஸ்டர் வந்திருந்தாரு. அவர் முதல்ல சாப்பிட விட மாட்டேங்கிறாங்க. செக்ரட்டரி எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஏதோ பிரசாதத்துல தான் கலந்துட்டா என்ன பண்றது?
ஏன்னா அவர் ரொம்ப முக்கியம், பிரைம் மினிஸ்டர். அப்ப இவர் உயிர் முக்கியம் இல்லையா? இல்லையா? அப்ப இவர் பதவியில் இல்ல, அதனால இவர் உயிர் முக்கியம் இல்ல. அவர் பதவியில் இருக்காரு, அவர் உயிர். அப்போ பதவியில் இருக்கிற ஆளுக்கு எவ்வளவு மதிப்பு கொடுக்குறோம், மரியாதை கொடுக்குறோம். அப்புறம் ஒரு பொருளை வாங்கிட்டு வந்து அதுக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்குறோம், இல்லையா? நைட்டியை வீட்டுல அங்கங்க போட்டிருப்பாங்க, பட்டு புடவை அங்கங்க போட்டு வைப்பாங்களா? பட்டு புடவை அழகா அயன் பண்ணி பீரோக்குள்ள அடிக்கி அடிக்கி வச்சிருப்பாங்க. ஆனா நைட்டி அங்கங்க தொங்கிட்டு இருக்கு, தலைகீழ தொங்கிட்டு இருக்கு, வவ்வால் மாதிரி. கலி. அதனால ஒரு பொருள் விலை உயர்ந்ததாக இருக்கும் பட்சத்துல அதுக்கு மதிப்பு அதிகம், மரியாதை அதிகம். அது கவனமா பாதுகாக்கணும். அதே போலதான் பெண்கள். பெண்கள் சமுதாயத்துல ரொம்ப மதிக்கப்பட வேண்டியவங்க, கவனிக்கப்பட வேண்டியவங்க, பாதுகாக்கப்பட வேண்டியவங்க. அப்படின்னு ரோட்ல விட்டுற முடியாது. அதனாலதான் குழந்தையா இருக்கும்போது அப்பாவுடைய பாதுகாப்புல இருக்கணும், கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கணவனுடைய பாதுகாப்புல இருக்கணும், அப்புறம் வளர்ந்ததுக்கு அப்புறம் பையனுடைய பாதுகாப்புல இருக்கு. ப்ரொடெக்ஷன், அவ்வளவு பாதுகாப்பு. ஏன்னா ஒரு நாட்டுடைய வளர்ச்சி, ஒரு நாட்டுடைய வளர்ச்சி, அந்த தர்மம், அந்த கலாச்சாரம், இதெல்லாம் பெண்கள் கையில தான் இருக்கு. அதான் அர்ஜுனன் சொன்னார் இல்லையா பகவத்கீதையில, எந்த அத்தியாயத்துல? ஃபர்ஸ்ட் சாப்டர்ல. பெண்கள் தவறான வழியில போனா தேவையில்லா சந்தி உருவாகும், சமுதாயத்தில் குழப்பமாகும், குல தர்மம் போயிடும், எல்லாம் எல்லாம் எவ்ரிதிங் கொலாப்ஸ். ஒரு பெண்ணை வந்து தவறா விட்டுட்டா சமுதாயமே வீழ்ச்சி அடையும். அதனால பெண்களுக்கு ரொம்ப பாதுகாப்பு அவசியம். இது வந்து காலப்போக்கில் என்ன பண்ணிட்டாங்க, அடிமைன்னு சொல்லிட்டாங்க. அடிமையா வச்சுக்கோ, சாஸ்திரம் பெண்களை மூடி பறிக்குது, அடிமையா. ஆனா என்ன, உனக்கு என்னன்னே புரியாது, உனக்கு எதுக்கு சொல்லியிருக்கான்னு தெரியாது. இத வந்து தவறா பண்ணி அந்த பெண்களை வந்து தவறா வழி நடத்தி அவங்க இப்ப என்ன நினைக்கிறாங்க, எங்களை சுதந்திரத்தை பறிக்கிறாங்க. அவங்களே அவங்க சுதந்திரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி இன்னைக்கு பெண்கள் எல்லாம் கேலி சித்திரமாக்கிட்டாங்க. சினிமால, டிராமால, டிவில, போஸ்டர்ல, விளம்பரத்துல எங்க பார்த்தாலும் பெண்களை அரைகுறை ட்ரெஸ் கேலி சித்திரமாக்கி இவங்க அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க சமுதாயம். இதுதான் மடமை, முட்டாள்தனம். சோ இங்க என்ன பண்ணாங்க, ஒரு காலத்துல ஆஹ் கன்னிகாதானம், பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா அதுக்கப்புறம் அந்த பெண்ணை பராமரிக்கும் பொறுப்பு கணவனுடையது. அதான் கணவனே கண் கண்ட தெய்வம். கணவனை வந்து கடவுள் மாதிரி வழிபடுறாங்க. காரணம் அவர் கடவுளுடைய பக்தரா இருக்கு. முதல்ல அவர் தான், இந்த கணவர் தான் என்ன, இவருக்கு நான் சேவை பண்றது மூலமா இவர் என்ன பகவான் அழைச்சிட்டு போக போறாரு. ஏன்னா இவர் பகவானுடைய பக்தரா இருக்காரு, இவர் பகவானுக்கு சேவை பண்றாரு. அப்ப கணவர் பண்ணக்கூடிய பக்தியினுடைய எல்லா புண்ணியமும் மனைவியை சேரும். கணவர் பண்ணக்கூடிய பக்தியின் எல்லா புண்ணியமும் மனைவி சேரும். ஆனா பாவம் கணவர் தான் அனுபவிக்கணும். அவர் இதுதான் சிஸ்டம். இந்த சிஸ்டம் எப்படி இருக்குன்னா, இந்த ஜட உலகத்துல கணவர் பண்ற பாவம் எல்லாம் அவர் தான் அனுபவிக்கணும். புண்ணியம் மனைவியில பாதி சதமான மனைவிக்கு போயிடும். அதுக்கு அப்படி ஆப்போசிட் என்னது, மனைவி பண்ற பாவம் எல்லாம் அவதான் கணவர் அனுபவிக்கும். கணவர் புண்ணியம் எல்லாம் ஆரம்பிச்சு போச்சா. இப்படிதான் டிசைன். இது தெரிஞ்சா நிறைய பேர் கல்யாணமே பண்ணிக்க மாட்டாங்க, இல்லையா? இது தெரிஞ்சா நிறைய பேர் கல்யாணமே பண்ணிக்க. ஏற்கனவே என் பாவத்தை நான் சுமந்துட்டு இருக்கேன், அவ பாவத்தையும் சேர்த்து நான் சுமக்கணுமா? வேண்டவே வேண்டாம் சாமி. இது தெரிஞ்சா யாருமே கல்யாணம் பண்ண மாட்டான். ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணா அவ ஏதாவது பாவம் செஞ்சுட்டா அந்த பாவம் என்னையதான் சாரும். அதே மாதிரிதான் குரு. குரு வந்து சீடர் ஏத்துட்டா அந்த சீடர் பாவம் எல்லாம் குருவை சேரும். பிரஜைகளை ஏத்துட்ட தலைவனுக்கு என்ன ஆகும், பிரஜைகள் பண்ற பாவத்துல 1/6 தலைவனுக்கு போய். இது தெரிஞ்சா ஒருத்தவனும் பதவிக்கு ஆசைப்பட மாட்டான். பிரஜைகள் வந்து ஏதாவது பாவம் செய்யறாங்க அப்படின்னா அந்த பாவமும் தன்னை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த தலைவனையே சேருங்கிறது அந்த முட்டாளுக்கு தெரியாது. அதனாலதான் இன்னைக்கு பதவிக்கு மேல ஆசை. இதெல்லாம் தெரிஞ்சா பயத்தோட ஒழுங்கா இருக்கிறவன் தான் அந்த இடத்துக்கு வருவான். நான் வந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணா அவ ஏதாவது பாவம் செய்யாம பாத்துக்கணும். தன் மனைவி பாவம் செய்யாம பாத்துக்கிறது தான் கணவனுடைய வேலை. கணவனுக்கு சேவை பண்றது மனைவியோடைய வேலை. இப்படி 2 பேரும் பரஸ்பரம் அன்போடு இருக்கணும். இங்க என்ன ஆயிடுச்சு, அப்படி தலைகீழ் ஆயிடுச்சு இல்ல கலியுகத்துல. ஏன்னா கணவனே பாவியா தான் இருக்கான், அவனை கல்யாணம் பண்ற பொண்ணும் பாவியா இருக்கான். ஒட்டுமொத்த பாவத்தையும் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிறேன். இவன் பண்ண பாவத்தையும் சேர்த்து அவ பண்ண பாவத்தையும் சேர்த்து ஒரே பாவகரமான வாழ்க்கை. பாவமோ பாவம். இப்படி ஜட உலகம் முழுவதுமே பாவகரமான வாழ்க்கையா தான். அப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த மனைவியானவள் வந்து கணவனை குருவா வழிபடும். கணவர் குருவா இருந்து கடவுளை எப்படி வழிபடுறன்னு சொல்லி. அப்ப இங்க 2 விஷயம். ஓகே,
டைம் ஆயிட்டு. இந்த ரெண்டு விஷயம் என்னன்னா, ஒண்ணு சகோதரத்துவம், இன்னொன்னு கணவன் மனைவி உறவு. இந்த சகோதரத்துவத்துல என்ன எப்படி இருக்கு, கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கு? முதல்ல சகோதரத்துவம். இன்னொரு அம்மாவுடைய பையனா இருந்தாலும் யுதிஷ்டிர மகாராஜா தன் சகோதரனை போல பாத்துக்கிறார், தன் கூட பிறந்தவன் மாதிரி. அது மாதிரியோட பையன் தானே அப்படின்னு நினைக்கல. ஆனா மாறாக இது பாண்டவர் பக்கம். கௌரவர் பக்கம் என்ன நடந்தது? யார் ஃபர்ஸ்ட், யார்கிட்ட அந்த பார்வை இருந்தது? திருதராஷ்டிரே இருந்தது. மாமகா பாண்டவா செய்வ, திருதராஷ்டிரே இருந்தது. திருதராஷ்டிரர் என்ன பண்றாரு? என் பசங்க கௌரவர்கள், அவங்க பாண்டவோடைய பசங்க. மாமகா பாண்டவா. என்னுடைய பசங்க கௌரவங்க, அவங்க பசங்க பாண்டவர்கள். இது அப்பாவுக்கே இருந்தது. அப்ப பையன் எப்படி இருப்பான்? துரியோதனன் நினைச்சா நாங்க தான் கௌரவர்கள், பாண்டவர்களை கொல்லணும். இதுதான் விதைக்கிறது சமுதாயத்தில். இது அசுர குணம். ஆனா யுதிஷ்டிர மகாராஜ் எப்படி பாக்குறாரு? யுதிஷ்டிர பார்வை எப்படி இருக்கு? திருதராஷ்டிரர் எப்படி பாக்குறாரு? யுதிஷ்டிர மகாராஜா திருதராஷ்டிரர் எப்படி பாக்குறாரு? தன்னுடைய பெரியப்பா, தன்னுடைய பெரிய அப்பா என் அப்பாவுக்கு சமம். என் பெரியம்மா காந்தாரி என் பெரியம்மா, திருதராஷ்டிரன் என் பெரியப்பா. இப்ப என் அப்பா இல்ல, அவங்கதான் என்ன பார்த்து. ஆக்சுவலி உண்மையில யுதிஷ்டிர மகாராஜா அவங்கள பாதுகாத்துக்கிறார். அஸ்தினாபுரத், அதாவது மகாபாரத யுத்தம் முடிஞ்சு யுதிஷ்டிர மகாராஜ் அஸ்தினாபுரத்து அரியாசத்துல உட்காந்துட்டார். அவர் என்ன நினைக்கிறாரு? என் பெரியப்பா பெரியம்மா தான் என்ன பாதுகாக்கிறாங்க. ஆனா உண்மையில அவர் தான் அவங்கள பாத்துக்கிறாரு. அப்ப இது என்ன குணம்? இத்தனைக்கும் இவங்க இருக்கவே கூடாதுன்னு நினைச்சோம். இவங்க இருக்கவே கூடாதுன்னு நினைச்ச திருதராஷ்டிரரை தன் அப்பா அம்மாவை போல பாத்துக்கிறார். அந்த யுதிஷ்டிரர் எங்க, துரியோதனன் எங்க? சரி, அதோட அது மட்டும் இல்ல. இந்த சகதேவனும் நகுலனும் மாதிரியோடைய பசங்க தான். தன்னுடைய சொந்த அம்மாவுடைய வயிற்றுல பிறந்த சகோதரர்கள் அல்ல. ஆனாலும் எப்படி பாத்துக்கிறாரு? தன் சகோதரனை போல. பீமன் எப்படி நடந்துக்குவாரோ, அர்ஜுனன் எப்படி நடந்துக்கிறாரோ, யுதிஷ்டிர மகாராஜா பீமன் எப்படி நடந்துக்குவாரோ, அர்ஜுனன் எப்படி நடந்துக்கிறாரோ, அதே போல நகுலன் சகதேவன். இந்த மூணு பேருமே அப்படிதான். பீமா, யுதிஷ்டிரா, பீமா, அர்ஜுனா, இவங்க மூணு பேரும் நகுலன் சகதேவன் எப்படி பாக்குறாங்க? சொந்த அண்ணன் தம்பியாதான். இந்த ரிலேஷன்ஷிப் இன்னைக்கு ஒரே தாய் வயிற்றுல பிறந்த பசங்க கிட்ட இருக்கா? இல்ல. அப்ப ஏன் மிஸ் ஆச்சு? எதனால மிஸ் ஆச்சு? இந்த பாடம் இல்ல, இந்த பாடம் இல்ல, இந்த பாடத்து மேல நம்பிக்கை இல்ல. இதெல்லாம் கற்பனை, கட்டுக்கதை. சரி, கற்பனையோ கட்டுக்கதையோ எப்படி வாழ்ந்திருக்காங்க பாரு. ஏன் உன்னால அப்படி வாழ முடியல? ஏன்னா உனக்கு சுயநலம், பொறாமை, கர்வம், அகங்காரம், ஆணவம், செருக்கு இல்லையா? சரி, மகாபாரதம் ராமாயணம் உண்மை. மகாபாரதம் ராமாயணம் உண்மை. இதிகாஸ் இங்க நிகழ்ந்தது. சரி, நீ கட்டுக்கதைன்னு வச்சுக்கோ, உன்னை நல்வழிப்படுத்துறதுன்னு வச்சுக்கோ. அப்படி இருந்தாலும் ஏன் நீ அப்படி வாழக்கூடாது? ஏன் வாழ முடியல இன்னைக்கு? ஏன்னா சுயநலம், பேராசை, பொறாமை, அகங்காரம், ஆணவம், கர்வம், செருக்கு இதெல்லாம் தலைக்கு மேல நிக்கும். அதான் பிரச்சனை. கலியுக மக்களுக்கு இது மேல நம்பிக்கை இல்ல. யாருக்கு மகாபாரத ராமாயணம் சொல்றாங்க இந்த காலத்துல. ராமாயணத்துல எங்கேயாவது படிச்சிருக்கிறோமா? ராமர் சொல்லி பரதன் கேட்கல, ராமர் சொல்லி லட்சுமணன் கேட்கல. ராமர் பரதன் மேல கோவப்பட்டாரு, பரதன் ராமர் மேல பொறாமப்பட்டாரு, லக்ஷ்மணன் ராமர் மேல கோவப்பட்டாரு. நோ. அதான் ராமாயணம். 4 சகோதரர் எப்படி இருந்தாங்க. சோ 4 ராமாயணம் மகாபாரதம் சகோதரத்துவத்தை எப்படி வலியுறுத்தி இருக்கு. ஒரு சகோதரர்கள் எப்படி இருக்கணும், ராமாயணம் பார்த்து தெரிஞ்சுக்கணும். இப்படிதான் இருக்கணும். பாரு, பரதன் மாற்றாந்தாயோட பையன். ஆனா ராமர் எப்படி பாக்குறாரு? தன்னுடைய கூட பிறந்த அண்ணனா பாக்குறாரு. அவர் சொன்ன வார்த்தை தான் எல்லாம். அவர் இல்லாம நான் திரும்ப போக மாட்டேன்ட்டார் ராஜ்யத்துக்கு. ராமரை கூட்டிட்டு தான் போவேன், அவர் இல்லாம போக மாட்டேன். பரதன் இல்லையா? லக்ஷ்மணன் என்ன பண்ணாரு? நிழல் போல போறார் ராமர் பின்னாடி. கண்ணு கூட ஒரு நிமிஷம் கூட கண்ணு மிக்காம சேவை பண்ணார். தூங்கவே இல்லை. நீங்க அப்படி யாரா இருப்பாங்களா? இன்னைக்கு ராமன் மாதிரி அண்ணனும் கிடையாது, லக்ஷ்மணன் மாதிரி தம்பியும் கிடையாது. ஏன்னா 2 பேரும் பாவியா இருக்கு. இன்னைக்கு இருக்கிற சகோதரர்கள் ராமன் மாதிரியும் கிடையாது, லக்ஷ்மணன் மாதிரியும் கிடையாது, பரதன் மாதிரியும் கிடையாது. அதே மாதிரிதான் இங்க பாண்டவர் மாதிரியும் கிடையாது. ஏன்னா இந்த பாடமே கிடையாது. இந்த பாடமே இல்லாம எப்படி வாழ முடியும்? சுயநலமும் கர்வமும் பேராசையும் கொண்ட சகோதரர்களா தான் வளரும். ஒருத்தருக்கு சண்டை போட்டு அன்னைக்கு யுத்த காலத்துல போய் அன்னைக்கு
சண்டை ஒரு யுத்த களத்தில் நடந்தது, இன்னைக்கு வீட்டுக்குள்ளேயே நடக்குது, அவ்வளவுதான். அப்புறம் கோர்ட்டு கேஸ்ன்னு போகும். இவ்வளவுதான் வித்தியாசம். அதே மாதிரி கணவன் மனைவி உறவு. கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கு? பாண்டு இறந்து போயிட்டாரு, யாரு போறதுன்னு இவங்களுக்குள்ள போட்டி. குந்தி தேவி சொல்றா நான் தான் போவேன், இல்ல மாதிரி சொல்ல நீ போக கூடாது நான் போறேன், ஏன்னா என்னாலதான் நடந்தது. அவர் பாண்டு என் கூட இருக்கும்போது தானே தவறு பண்ணோம், அப்ப நான் தானே போகணும், நீங்க போவாதீங்க. குந்தி தேவி சொல்ல இல்ல நான் தான் முதல்ல போவேன். அதாவது உயிர் தியாகம் பண்றதுக்கு போட்டி. இன்னைக்கு உயிரை எடுக்கிறதுக்கு போட்டி போடுறான். அப்படி தலைகள் மாறிடுச்சு. அன்னைக்கு உயிர் தியாகம் பண்றதுக்கு போட்டி போட்டாங்க, இன்னைக்கு உயிர் எடுக்கிறதுக்கு போட்டி போடுறாங்க. யார் உயிரை முதல்ல எடுக்க போறாங்க? கலியுகம். சோ குந்தி தேவி மாதிரி என்ன கேக்குறாரு, ரெண்டு விஷயம் பாருங்க. இந்த 39-40 முதல் சகோதரத்துவம். இந்த நகுலனையும் சகதேவனையும் தன் கண் இமை போல பாத்துக்கிட்டாரு யுதிஷ்டிர மகாராஜா. கண்ணை எவர் இமை பாதுகாக்குதோ அது போல இந்த ரெண்டு பேரையும் பாத்துக்கிட்டாரு யுதிஷ்டிர மகாராஜ். அதனால இன்னைக்குள்ள குழந்தைகளுக்கு பாகவதம், ராமாயணம், மகாபாரதம் ஏன் அவசியம்? எப்படி நடந்துக்கணும், அண்ணன்ட்டு எப்படி நடந்துக்கணும், தம்பி எப்படி இருக்கணும், ஃபேமிலியில எப்படி இருக்கணும், அடுத்தது கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கணும் பாருங்க. பாண்டுக்காக போட்டி போடுறாங்க, தியாகம் பண்றது, உடன்கட்டை ஏறுறது. அன்னைக்கு அன்னைக்கு கணவர் இறந்து போயிட்டா அந்த நெருப்புல ஏறிடுவாங்க அவங்களே, அவ்வளவுதான். ஏன்னா இந்த கணவர் இல்லாம என்னால வாழ முடியாது, ஏன்னா எங்க அப்பா என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு, அவர் தான் என்ன பராமரிச்சாரு, அவர் தான் என்ன அவரே இல்லாதப்ப எனக்கு என்ன வாழ்க்கை, போயிடுவாங்க. ஆனா இன்னைக்கு அந்த அளவுக்கு சரணாகதியான மனைவியும் கிடையாது, அந்த அளவுக்கு பதிவிரதையான கணவனும் கிடையாது, பதிவிரதையான மனைவியும் கிடையாது. அதனால இந்த ஒரு ட்ரைனிங் இல்லாதனால அதுக்கப்புறம் காலப்போக்கில் அதை கட்டாயப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதை கட்டாயப்படுத்தினால அரசாங்கம் தடைபடுச்சு, ஓகே இதை பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த காலத்து பொண்ணுகளுக்கு கணவர் மேல அவ்வளவு பதிவிரதை இருந்தது. அந்த கணவருக்கு பணிவிடை செஞ்சு அவர் கூட போனா நான் என்னுடைய டெஸ்டினேஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், கணவர் கிருஷ்ண பக்தரா இருக்காரு, ஒரு உடலை விட்டாருன்னா அவர் அந்த உடலோட போகும்போது அந்த நெருப்புல இருக்கும்போது அவங்களும் பகவான்கிட்ட போறதா அப்படிதான் பாக்குறாங்க, அப்படிதான் நம்புனாங்க, அந்த மாதிரிதான் சேவை பண்ணாங்க. சாஸ்திரம் அப்படிதான் சொல்லுது, கணவனுக்கு சேவை பண்றது மூலமா மனைவி எல்லா பலனையும் அடைவாள். ஆனா தகுதி இல்லாத கணவன், தகுதி இல்லாத மனைவி, பயிற்சி இல்லாத கணவன், பயிற்சி இல்லாத மனைவி, என்ன சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை. அப்போ கல்யாணம், குடும்பம், இதெல்லாம் ஃபேமிலி, கணவன் மனைவி உறவுன்னா ஃபர்ஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட், விட்டு கொடுக்க மனப்பான்மை, விட்டு கொடுக்கறது, பொறுத்துக்கிறது, சகிச்சுக்கிறது. நோ, நான் ஏன் விட்டு கொடுக்கணும், நான் ஏன் பொறுத்துக்கணும், நானே பொறுத்துக்கணுமா, நானே சகிச்சுக்கணுமா, நான் 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 அவ்வளவுதான், பினிஷ், முடிச்சுது, லைஃபே முடிச்சுது. அப்போ கணவன் மனைவிக்குள்ள விட்டு கொடுக்கிற மனப்பா, சகோதரத்துவம், சகோதரத்துவம் ஆர் ஃபேமிலி லைஃப்ல கணவன் மனைவி உறவு, இதுல எல்லாமே குடும்ப வாழ்க்கையினாலே, குடும்ப வாழ்க்கையை நம்ம சேர்ந்து இருக்கணும்னா விட்டு கொடுக்கிற மனப்பான்மை, சகிப்புத்தன்மை, பொறுமை, இது இருந்தாதான் சாத்தியமாகும். இந்த விட்டு கொடுக்கிற மனப்பான்மையும் சகிப்புத்தன்மையும் பொறுமையும் எப்போ சாத்தியமாகும்? கிருஷ்ண பக்தி பண்ணாதான் சாத்தியமாகும், செயற்கையான முறையில வராது. கிருஷ்ண பக்தி பண்ணும்போது அந்த குடும்பத்துல கிருஷ்ணர் சென்டரா இருப்பாரு. அப்ப சாஸ்திரம் படிச்சிருக்கோம், கணவர்கிட்ட எப்படி நடந்துக்கணும், மனைவிட்ட எப்படி நடந்துக்கணும், சகோதரர்ல எப்படி இருக்கணும், எவ்ரிதிங் எல்லாம் கிளியர். ஆனா துரதிருஷ்டவசமா இந்த ட்ரைனிங் இல்லாதனால, இந்த பயிற்சி இல்லாதனால ஒட்டுமொத்த சமுதாயம் தலையில்லாத முண்டமா தான் தெரிஞ்சுது. அதனால சமுதாயத்துல இந்த முண்டத்து மேல தலையை பொறுத்தணும், அந்த வேலையை தான் நமக்கு. தலையை பொருத்தி கொஞ்சம் யோசிங்க, குடும்ப வாழ்க்கைன்னு எப்படி, அன்பா இருங்க, விட்டு கொடுங்க, பணிவா இருங்க, சகிப்புத்தன்மை பண்ணுங்க. இதெல்லாம் உங்களால் பண்ண முடியலையா? ஏன் பண்ண முடியல? நீங்க கிருஷ்ண பக்தியில இல்ல, கிருஷ்ண பக்தி பண்ணுங்க, இதெல்லாம் தானா வரும். பகவான் மேல அன்பு செய்யுங்க, பகவான் மேல அன்பு செஞ்சா நீங்க எல்லாருமே அன்பு செய்வீங்க, பகவானுக்கு பக்தி செஞ்சா நீங்க எல்லா இடத்துலயும் அன்பா இருப்பீங்க, பகவானுக்கு சேவை பண்ணும்போது நீங்க எல்லாரும் மேலயும் அன்பு செய்வீங்க. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த நாம ஜபம் பண்ணும்போது பக்தர் சங்கத்துல இதெல்லாம் கத்துக்கணும். அதுக்குதான் இந்த இயக்கம். பிரபுபார் ஏன் இந்த இயக்கத்தை பண்ணாரு? இங்க பக்தர் சங்கத்துல வரணும், அப்ப சகிப்புத்தன்மை வேணும், பொறுமை வளர்த்துக்கணும், நிதானமா இருக்கணும், நல்லா சேவை பண்ணி இதை அப்படியே பிராக்டிஸ் பண்ணணும். ஆனா நம்மகிட்ட தான் வரமாட்டேங்குது, தலைகள் இருந்தாலும் பொறுமை வரமாட்டேங்குது, சகிப்புத்தன்மை வரமாட்டேங்குது. விட்டு கொடுக்குறோம்னா நான் தான் விட்டு, அந்த பக்தர் விட்டு கொடுக்க மாட்டாரு, அவர் பொறுத்து நான் தான் பொறுத்து. நோ, முதல்ல இந்த நான்கிற பொய்யங்காரத்தை தூக்கி போடணும்.
நான்கிற பொய்யங்காரம் இருக்கிற வரைக்கும் நம்ம கிருஷ்ணாட்ட போகவே முடியாது, வாய்ப்பே இல்லை. கிருஷ்ணாட்ட நான் திரும்ப போகணும், ஜட உலக துன்பத்திலிருந்து விடுபடணும், நான் அறியாமையிலிருந்து விடுபடணும், அந்த நான்கிற பொய்யங்காரத்தை தூக்கி போடணும், அப்பதான் சாத்தியமாகும். ஹரே கிருஷ்ண. ஸ்ரீமத் பாகவதம் கி, ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய்.